So hi everyone, good morning. So last class நம்ம என்ன பார்த்துருந்தோம், like UPSC scholarship exam ஓட previous year question economic syllabus ஓட like ஒரு 10 questions 15 questions பார்த்தோம். So இன்னைக்கு நம்ம அது continuation second part பார்க்க போறோம். ஓகேவா? Yes. So last class நம்ம எதை பார்த்தோம்னா it is a money and banking. So monetary policy பார்த்தோம். monetary policy பார்த்தோம். ஏன்னா அதான் என்னது 31% weightage இருக்கு சப்ஜெக்ட்ல. ஸோ அதனால we see about the monetary policy. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா fiscal policy and taxation பார்க்க போறோம். Then we follow that external sector also. We are going to see that topic. Okay? Yes. So straight நம்ம என்ன பண்ணலாம், டாபிக்ல இருப்போம். So last class like money supply, RBI, so interest rate, repo rate na enna, like NPA na enna, NPA oda National Asset Reconstruction Company na enna. So இதெல்லாம் என்ன பண்ணோம் நம்ம பார்த்துருந்தோம். So and IDRCL na enna, so IDSL இதெல்லாம் பார்த்துருந்தோம். Then we regional rural bank current affairs question also we seen about that time, and money market and capital market பார்த்தோம். Then we saw about the micro credit. So micro credit na என்ன, micro finance na என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து கிளாஸை புதுசாக பார்க்குறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஆல்ரெடி ப்ரீவியஸாக நம்ம எடுத்த எக்கனாமியோட ப்ரீவியஸ்க்கு அனலைசஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்துட்டு நீங்கள் இந்த கிளாஸை நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? அதர்ஸ் இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டேரெக்டாக அதை போய் பாருங்கள், உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகே, தென் இம்போர்ட்டட் இன்ஃப்ளேஷன், பட் இன்ஃப்ளேஷன் இஸ் டாபிக் ரொம்ப டிஃப்ரெண்ட். பட் நம்ம என்ன பண்ணோம், லைக் லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி வந்தனால we take this like question in money and banking. Okay, then depreciation, devaluation la paathom. Now so today we are going to talk about the fiscal policy. Okay, so fiscal policy na enna na, it is a budget. So government or tool use பண்ணி money supply control பண்றது, inflation control பண்றது, public ஆன welfare schemes கொண்டு வரது, இது எல்லாமே என்னது fiscal policy. So இந்த fiscal policy understand பண்றதுக்கு we have to know about the certain ஒரு basic நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? first so the basic I will teach you. So fiscal policy, primarily known as budget. Okay, okay, so budget na enna, so budget engadhu paathomna it is a estimates, budget is a estimate of receipt and expenditure. Okay, receipt and expenditure. receipt na ஒன்றும் கிடையாது, இப்போ நம்ம ரெவன்யூ வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட பேர் என்னது சாம். இப்போது நான் வந்து என்னோட சேலரி பார்த்தீங்கன்னா 10,000. ஓகே, நான் என்ன பண்ணுறேன், ரெண்ட்டுக்கு 2,000 ரூபாய் பே பண்ணிடுறேன். ஓகே, தென் க்ரோசரிக்கு என்ன பண்ணுறேன், 2,000 ரூபாய் பே பண்ணிடுறேன். தென் என்டர்டைன்மெண்ட், மூவி போகிறது, வெளியே ஸ்பெண்ட் பண்ணுறது, அதுக்கு எவ்வளோ பண்ணுறேன், 3,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணுறேன். இப்போ என்னாச்சு, எனக்கு 4,000 3,000 என்னோட 7,000 என்னாச்சு என்னோட எக்ஸ்பெண்டிச்சர். என்னோட ரெவன்யூ என்னது 10,000. ஓகேவா? இப்போ சடனாக எனக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு 5,000 நான் என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து சடனாக எக்ஸ்பெண்டிச்சர் உருவாகுது. ஃபார் எக்ஸாம்பிள் என் ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாங்க, எனக்கு பாரோ பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரெண்டை தான் என்ன பண்ணுறேன், பாரோ பண்ணுறேன் மணி ஒரு 5,000. இப்போ டோட்டலாக எனக்கு எவ்வளோ வந்துருச்சுன்னா 12,000 என்ன ஆகுது, என்னோட 12,000 என்னது என்னோட மந்த்லி ஸ்பெண்டிங் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ நான் என்ன ஆகுது,
என்னோட ரெவன்யூ என்னது 10,000 தான். ஓகேவா? ஆனால் நான் ஸ்பெண்ட் பண்ணது எவ்வளவு 12,000 ரூபாய். இப்போ அந்த 2,000 ரூபா வருது இருக்குல்ல, 2,000 என்னோட எக்ஸ்ட்ரா வந்துருக்குல்ல, இதை நான் என்ன பண்ணுறேன், நான் ஒரு ஆள்கிட்ட என்ன பண்ணுறேன், பாரோ பண்ணுறேன். அப்போ எனக்கு என்னது 12,000 ரூபா. ஸோ என்னோட ரெவன்யூ 10,000 ரூபா தான், ஆனால் நான் எக்ஸ்ட்ரா பாரோ பண்ணுறது 2,000 ரூபா. ஸோ இது ரெண்டு சேர்த்து என்னது 12,000 ரூபா. என் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 12,000 ரூபா. இந்த 12,000 ரூபா, இந்த 12,000 ரூபா இருக்குல்ல, எனக்கு வரது அமௌண்ட் இதான் என்னது ரெசிப்ட். ரெவன்யூனா என்னது, வாட் யூ ஏர்ன். ரெசிப்ட்னா என்னது, எவ்வளோ மணி உங்ககிட்ட வருது, அதான் என்னது ரெசிப்ட். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கணும் பிஃபோர் we go to the budget. ஓகே, ஓகே. ஸோ பட்ஜெட் என்னன்னு பார்த்தோம், இட் இஸ் a receipt and expenditure பார்த்தோம். கரெக்டா? ஸோ பட்ஜெட் இஸ் a receipt and expenditure. ஸோ இந்த பட்ஜெட்டில் ரெசிப்ட் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தோம். ரெசிப்ட்னா என்னது, எவ்வளோ மணி நமக்கு உள்ளே வருது அது என்னது, அது எல்லாமே ரெசிப்ட். எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அது என்னது எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இந்த பட்ஜெட்டில் பார்த்தோம்னா எஸ்டிமேட் ஆஃப் ரெசிப்ட் அண்ட் எஸ்டிமேட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லிட்டு இருக்கும். இது வந்து 3 years டேட்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன இருக்குன்னா ஆக்சுவல், கரண்ட் இயர், த்ரீ இயர்ஸோட டேட்டா இருக்கும். ஆக்சுவல்ஸ், கரண்ட் இயர், தென் ஃபார்வர்டிங் இயர், ஃபாலோயிங் இயர். என்சிஆர்டியில் இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம ஸ்டாண்டர்ட் புக்ஸ் எதுவும் ஃபாலோ பண்ணலாம், நம்ம என்ன பண்ணலாம், தி பெஸ்ட் சோர்ஸ் ஆஃப் என்சிஆர்டி நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஓகே, ஓகே. ஸோ ஆக்சுவல்னா பார்த்தோம்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி ஃபஸ்ட்டு 2026 என்ன பண்ணுவாங்க, பார்லிமெண்ட்டில் ஃபினான்ஸ் மினிஸ்டர் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுவாங்க. கரெக்டாக? ஸோ அந்த டைமில் பார்த்தோம்னா ஒரு 3 டாக்குமெண்ட் சேர்த்து என்ன பண்ணுவாங்க, அவங்க பார்லிமெண்ட்டில் என்ன பண்ணுவாங்க, பட்ஜெட்டை ப்ரொசீட் பண்ணுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் என்னென்னா ஆக்சுவல் டாக்குமெண்ட்டு. இப்போது 2026 பிப்ரவரி மாதம் நான் என்ன பண்ணுறேன், 2026 to 2027 ஓட பட்ஜெட்டை நான் என்ன பண்ண போகிறேன், நான் தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர், நான் பார்லிமெண்ட்டில் என்ன பண்ண போகிறேன், அதை தாக்கல் பண்ண போகிறேன். ஓகேவா? அப்போது நான் என்னென்ன டேட்டா வந்து சேவ் பண்ணி பார்த்தோம்னா, இப்போ ஆக்சுவலாக ஃபினான்ஷியல் இயர், கேலண்டர் இயர் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கணும். ஃபினான்ஷியல் இயர் பார்த்தோம்னா 1st April to 31st March, அது என்னது ஃபினான்ஷியல் இயர். கேலண்டர் இயர்னா என்னது, 1st January to 31st December தான் என்னது கேலண்டர் இயர். ஸோ எக்கனாமியில் பேசிக்காக பட்ஜெட்டில் நம்ம எதை யூஸ் பண்ணுவோம்னா இட் இஸ் லைக் அ ஃபிஸ்கல் இயர். அப்போது பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி 2026 நான் ப்ரொசீட் பண்ண போகிற என்னோட பட்ஜெட் இயர் எது பார்த்தோம்னா இட் லைக் எ ஃபாலோயிங் இயர். 2026 1st April இருந்து என்ன பண்ணுவேன், 2027 March 31st வரைக்கும் உள்ள எஸ்டிமேட்ஸை நான் என்ன பண்ணுவேன், பட்ஜெட் வந்து நான் ப்ரெசென்ட் பண்ணுவேன். ஓகேவா? இது வந்து என்னது ஒரு டாக்குமெண்ட். இன்னும் 2 டாக்குமெண்ட் இருக்குமா, தட் இஸ் கரண்ட் இயர். இப்போ நான் எங்கே இருக்கேன், பிப்ரவரி மாதம் இருக்கேன். இது எந்த மாதம், எந்த வருஷத்துக்குள்ள வரும், கரண்ட் இயர் 2025 to 2026 அதில் தான் நான் என்ன பண்ணுறேன், நான் இருக்கேன், என்னோட கரண்ட் இயர் இருக்கேன். இந்த வருஷத்தோட பட்ஜெட் எஸ்டிமேட் அண்ட் பட்ஜெட் எக்ஸ்பெண்டிச்சர் ரிசிப்ட் என்ன பண்ணுறது சொல்லிட்டு அதையும் நான் என்ன பண்ண போகிறேன், ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ கரண்ட் இயரோட இது என்னது 2025 2026. கரண்ட் இயரோட பட்ஜெட் ரிசிப்ட் அண்ட் பட்ஜெட் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன பண்ண போகிறேன், நான் ப்ரொசீட் பண்ண போகிறேன். அடுத்தது ஆக்சுவல்ஸ். இப்போ என்ன ஆயிடுச்சு, எனக்கு இதில் என்ன இருக்குது, முழுசாக கிடையாது. ஏன்னா நான் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி இருக்கேன். ஓகேவா? ஆனால் 2025
2025-26 என்னது மார்ச் 31 வரைக்கும் என்ன இருக்குது என்னோட பட்ஜெட் இயர் அப்போ தான் முடியுது, 1ஆம் தேதி என்ன ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் இந்த கரண்ட் இயரில் என்ன ஆச்சு, நான் டேட்டாவை கொண்டு வரணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், ரிவைஸ்டு எஸ்டிமேட் அண்ட் ரிவைஸ் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன பண்ணுவேன் கொண்டு வருவேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நான் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி 2025 2026 மார்ச் 31 வரைக்கும் என்னோட கரண்ட் இயர் அதுக்குள்ளே தான் நான் என்ன பண்ணுறேன், இப்போ நான் கரண்ட்டாக ப்ரொசீட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த வருஷத்தோட என்னோட டேட்டா எப்படி இருக்குன்னா டிசம்பர் மாதம் வரைக்கும் என்ன இருக்கும் எனக்கு டேட்டா கிளியராக தெரியும். கிளியரா? ஆனால் ஜனவரி மாதம் நான் என்ன ஆகும், நான் ப்ரிப்பேர் பண்ணணும். என்னது ஃபினான்ஸ் நான் என்ன பண்ணணும், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸில் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் பட்ஜெட்டுக்கு. ஸோ ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன், அப்போ எனக்கு வந்து 3 மாதம் டேட்டா கிடையாது. ஸோ அதை என்ன பண்ணுவேன், ரிவைஸ்டு எஸ்டிமேட்டாக நான் என்ன பண்ணுவேன் கணக்கில் எடுத்துப்பேன். ஸோ 9 மாதம் நான் எவ்வளோ பண்ணியிருக்கணும் அந்த மாதத்தோட ஆவரேஜை வச்சு லாஸ்ட் 3 மந்த்ஸை ப்ரெடிக்ட் பண்ணி ஐ வில் கிவ் எஸ்டிமேட். தட் இஸ் ரிவைஸ்டு எஸ்டிமேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஆக்சுவல்ஸ் பார்த்தோம்னா நம்மள்ட்ட ஆக்சுவலான டேட்டா, ஆக்சுவலான ரிசிப்ட், இந்த ஆக்சுவலான எக்ஸ்பெண்டிச்சர் என்ன இருக்குன்னா நம்மள்ட்ட இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 2024 to 2025 1 ஏப்ரல் டு 31 மார்ச் 2025. ஓகேவா? இதோட ஆக்சுவல் என்ன இருக்கும் நம்மள்ட்ட இருக்கும். திஸ் 3 ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுவாங்க நம்ம பட்ஜெட்டில் தாக்கல் பண்ணுவாங்க. ஓகேங்களா, பார்லிமெண்ட்டில். ஸோ இது 3 பேஸ் பண்ணி தான் என்ன ஆகும், இப்போ ஃபாலோவிங் கடைசி இயருக்கு நம்ம எவ்வளோ செலவாகும், நம்ம எவ்வளோ ரெவன்யூ வரும்னு சொல்லிட்டு ஜட்ஜ் பண்ணி அதோட எஸ்டிமேட்ஸை அவங்க பட்ஜெட்டில் வைப்பாங்க. ஸோ கிளியர், திஸ் இஸ் அபவுட் தி பட்ஜெட் டாக்குமெண்ட். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் ஒரு மைண்ட் மேப் போடுறேன் ஃபார் யூ கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, திஸ் இஸ் பட்ஜெட் இயர். பட்ஜெட் இயர்னு என்னது, ஃபாலோயிங் இயர் 2026 to 2027 நான் என்ன பண்ண போகிறேன், பட்ஜெட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு எனக்கு 3 டேட்டா வேணும். நான் முன்னாடி சொன்னேன்ல ஆக்சுவல். ஓகேவா? ஆக்சுவல் என்னது 2024 to 2025 டேட்டா எனக்கு ஆக்சுவலாக இருக்கும். ஓகேவா? எஸ். அடுத்தது கரண்ட் இயர். இப்போ என்னோட டேட் என்ன, நான் இப்போ 1 பிப்ரவரி 2026 இருக்கேன். 2026 எந்த இயரில் இருக்குன்னா, அதுவும் பிப்ரவரி மாதம் எதில் இருக்குது பார்த்தோம்னா 2025 to 2026. இது என்னது, ஏப்ரல் மார்ச். கரெக்டாக? இப்போ நான் எங்கே இருக்கேன், பிப்ரவரி மாதம் இருக்கேன். அப்போ என் கரண்ட் இயர் என்னது 2025. ஓகேவா? ஓகே, so I will use the light like dark color. ஓகே, ஸோ இது என்னது 2024 to 2025. அடுத்தது என்னது 2025 to 2026. பட் ஆக்சுவலாக இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் வந்து பிப்ரவரி மாதம் இருக்கேன். ஆனால் எனக்கு என்ன இருக்குன்னா, நான் பட்ஜெட் ஸ்டார்ட் பண்ணது ப்ரிப்பேர் பண்ணது அப்படின்னா ஜனவரி மாதத்துக்கு நான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். எனக்கு டேட்டா வந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் தான் எனக்கு டேட்டா இருக்கும் 2025. அதுக்கு அடுத்த ஒரு 3 மாதம் டேட்டா இருக்காது. நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த ஆல்ரெடி 9 மந்த்தோட டேட்டா வச்சு நெக்ஸ்ட் 3 மந்த்ஸுக்கு என்ன பண்ணுவேன், ரிவைஸ்டு பட்ஜெட் எஸ்டிமேட்டை நான் என்ன பண்ணுவேன், நான் போடுவேன். ஸோ இதில் என்ன இருக்கும், பட்ஜெட் எஸ்டிமேட் இருக்கும் இதில், அண்ட் ஆல்சோ ரிவைஸ்டு எஸ்டிமேட் ஃபார் 3 மந்த், 9 மந்த், 3 மந்த். ஓகேவா? எஸ். then it is a following year. என்சிஆர்டியில் பார்த்தோம்னா ஃபாலோயிங் இயர், ப்ரெசிடிங் இயர், கரண்ட் இயர் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறையா லைக் நீங்கள் ஸ்டாண்டர்ட் புக்ஸை பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் என்ன பண்ணுவாங்க, லைக் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் நம்ம ரிலேபிள் சோர்ஸ் எதோ ஃபாலோ பண்ணுறோம்னா என்சிஆர்டி தான் ஃபாலோ பண்ணுறோம். பிகாஸ் அது என்னது, ஒரு கவர்மெண்ட் மேக் பண்ணுற ரிசோர்ஸஸ். எக்கனாமிக்கே என்சிஆர்டி இஸ் ஃபார் பெட்டர் தென் எனி ஸ்டாண்டர்ட் புக். சரிங்களா?
எஸ் ஃபாலோயிங் இயர் என்னது 2026 டு 2027 ஏப்ரல் டு ஓகே திஸ் இஸ் அபவுட் தி 3 டிஃபரெண்டான பட்ஜெட் என்ன பண்ணுவாங்க எஸ்டிமேட்ஸ் அண்ட் ரெசிப்ட் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன பண்ணுவாங்க பட்ஜெட்டில் தாக்கல் பண்ணுவாங்க திஸ் இஸ் அபவுட் தி பட்ஜெட் ஓகேவா ஸோ முன்னாடி பார்த்தோம் பட்ஜெட்னா என்னது ஒரு எஸ்டிமேட் என்ன எஸ்டிமேட்னா எவ்வளோ பணம் ரெசிப்ட் மக்கள் லைக் கவர்மெண்ட்டுக்கு வருதோ எவ்வளோ பணம் நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறோமோ டு சர்வ் தி சர்வீஸ் டு தி பீப்புள் சொசைட்டி ஓகேவா திஸ் அபவுட் தி பட்ஜெட் ஸோ இதில் காம்போனன்ட்ஸ் பார்ப்போம் பிகாஸ் யூபிஎஸ்சிலையும் சரி இது மாதிரி ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா காம்போனன்ட்ஸ் ஆஃப் பட்ஜெட் தான் அதிகமாக கேட்குறாங்க ரெண்டாக பிரிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் ரெவென்யூ அடுத்தது கேபிட்டல் ஸோ ரெவென்யூ பட்ஜெட் அண்ட் கேபிட்டல் பட்ஜெட் ஓகேவா ஸோ ஒரு ரெவென்யூ பட்ஜெட் கீழே இன்னும் ரெண்டாக பிரிச்சு ரெவென்யூ ரெசிப்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஓகே ஸோ அதே மாதிரி தி சேம் என்னது கேபிட்டல் ரெசிப்ட் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஓகேவா ஸோ பட்ஜெட் கீழே ரெண்டு காம்பனண்ட்டாக இருக்குது ரெவன்யூன்னு இருக்குது கேபிட்டல் இருக்குது நம்ம முன்னாடி பார்த்தோம் ரெவன்யூனா என்னது நான் என்ன ஏர்ன் பண்ணுறேன் ரிசிப்ட்னா என்னது ஓவரால் என்னது எனக்கு வரதான் என்னது ரெசிப்ட் பட் அதையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் பட் இட் இஸ் லைக்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இயர் ஸோ ஹியர் ரெவன்யூ இஸ் லைக் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ ரெவன்யூ வருது அப்படின்னு பார்க்குறதா என்னது இது ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் வந்து நம்ம கொடுக்குற ரெசிப்ட் என்ன பண்ணும் உள்ளார வரும் ரெவன்யூ காம்பனண்ட் நம்ம ஏர்ன் பண்ணுற கவர்மெண்ட் ஏர்ன் பண்ணுறது என்ன பண்ணும் இந்த காம்பனண்ட் உள்ளார வரும் ஓகேவா ஸோ ரெவன்யூ ரிசிப்ட் அண்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் கேபிட்டல் ரெசிப்ட் அண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கேபிட்டல் காம்பனண்ட்ல இருக்கு ஓகேவா இப்போ ரெவன்யூ ரெசிப்ட்ல என்னென்ன ரெவன்யூ ரெசிப்ட் இருக்குன்னு பார்ப்போமா ஸோ ஃபர்ஸ்ட் டாக்ஸ் நான் டாக்ஸ் ரெவன்யூ ஸோ டாக்ஸ்ல என்னென்ன டாக்ஸ் இருக்கு டைரக்ட் டாக்ஸ் indirect tax direct tax ல என்னது இருக்கு example income tax indirect ல GST இதெல்லாம் என்னது custom duty இதெல்லாம் indirect tax இதெல்லாம் கவர்மெண்ட் ரெவன்யூ தானே ஸோ கவர்மெண்ட் என்ன பண்றாங்க ஒரு 10 lakh 22 lakh ஒரு பெர் இயருக்கு ஜிஎஸ்டியில் என்ன பண்ணுறாங்க ரெவன்யூ என்ன பண்ணுறாங்க அவங்க எடுத்துக்கிறாங்க அது எதில் வரும்னா இந்த இன்டைரக்ட் டேக்ஸ் காம்பனண்ட்டில் வரும் இப்போ டேரெக்டாக லைக் நம்ம வந்து பே பண்ணுறோம் நான் ஏர்ன் பண்ணுற மணிக்கு நான் என்ன பண்ணுறேன் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணுறேன் அது என்னது அதுதான் இன்கம் டேக்ஸ் தட் இஸ் தி டைரக்ட் டேக்ஸ் ஓகேவா ஓகே ஸோ நவ் இட் இஸ் கோயிங் டு நான் டேக்ஸ் ரெவன்யூ ஸோ நான் டேக்ஸ் ரெவன்யூ என்னென்ன வரும் இப்போ பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன வரும் ஃபைன் இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஹெல்மெட் போடாமல் போயிட்டேன் இப்போ நான் ஃபைன் பே பண்ணுறேன்னா ஸோ அது எங்கே போகும் கவர்மெண்ட்டுக்கு போகுமா அது எங்கே வரும் நான் டேக்ஸ் ரெவன்யூவில் வரும் ரெண்டாவது ஃபீஸ் இப்போது நான் ஒரு மானுமெண்ட்ஸ் போகிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் தாஜ்மஹால் போகிறேன் ஃபார் தஞ்சை பெரிய கோயில் போகிறேன் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வாங்குறாங்கல்ல அதெல்லாம் என்னது இந்த ஃபீஸ் இது எங்கே போகும்னா நான் டேக்ஸ் ரெவன்யூ காம்பனண்ட் கீழே பட்ஜெட்டில் வர போகும் அடுத்து ஓகே தென் ஃபைன் ஃபீஸ் அப்புறம் வேறு எதில் காம்பனண்ட் இதில் வரும்னு பார்த்தோம்னா இப்போ வந்து கிராண்ட்ஸ் கொடுப்பாங்க டு ஸ்டேட் இப்போ ஏதாச்சும் ஒரு ஸ்டேட் என்ன பண்ணலாம் நமக்கு கிராண்ட்ஸ் கொடுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் IMF வேர்ல்டு பேங்க்கு இதெல்லாம் எதில் வரும்னா இந்த நான் டேக்ஸ் ரெவன்யூவில் வரும் பணம் என்ன ஆகும் உள்ளார வரும் and also we will get the profit dividend so profit dividend இப்போ நான் கம்பெனி வந்து இப்போ ஒரு PSU வச்சிருக்காங்க வச்சுக்கோங்க கவர்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நேஷனல் கார்பரேஷன் லிமிடெட்னு சொல்லிட்டு அந்த கார்பரேஷன் லிமிடெட் என்ன பண்ணுறாங்க they will work
அவங்க ஒரு ப்ராடக்ட்டை செய்கிறாங்க, அதை விற்றுட்டு அதிகமாக ப்ராஃபிட் எடுக்கிறாங்க. அந்த ப்ராஃபிட் எதில் வரும்? இதில் தான் வரும். அண்ட் டிவைடெண்ட் ஷேர்ஸ் என்ன பண்ணுறாங்க? எல்ஐசியோட ஷேர்ஸ் என்ன பண்ணுறாங்க? கவர்மெண்ட் வெளியே கொடுக்குறாங்க. அந்த ஷேர்ஸில் வர்ற இவங்க ஏர்ன் பண்ணுற ப்ராஃபிட்டை டிவைடெண்ட் என்ன பண்ணுவாங்க? ஷேருக்கு பிரித்து கொடுப்பாங்க. அதோட ரெவன்யூ என்ன பண்ணும்? நான் டேக்ஸ் ரெவன்யூக்குள்ளார வரும். ஓகேவா? திஸ் இஸ் அபவுட் தி ரெவன்யூ ரெசிப்ட். ரெண்டாவது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சர் வரும்? கவர்மெண்ட்டே என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் மேஜர் ரீசன் வந்து சேலரி, பென்ஷன்ஸ், சப்சிடிஸ், டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட். இதை நான் டேக்ஸ் ரெவன்யூவில் பார்த்தோன்னா இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, நம்ம கொடுக்குற லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகும்? பே பண்ணுவாங்களா? அந்த பேமெண்ட் எதில் வரும்? நான் டேக்ஸ் ரெவன்யூவில் வரும். பட் எக்ஸ்பெண்டிச்சரில் நம்ம வாங்கின லோனுக்கு நம்ம என்ன இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டு, டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட், சப்சிடி. ஸோ டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட்டுக்கு என்னதுன்னா இட் இஸ் கவர்மெண்ட் வில் கிவ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்களுக்கு 5000 ரூபா, மாதத்துக்கு 1500 ரூபா நாங்கள் தரோன்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் என்னது? டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ். சப்சிடி இஸ் ஒன் ஆஃப் தி காம்பனண்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட். இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டு, டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட், சேலரி, இதெல்லாம் என்னது? நம்ம ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ டிவைட் அண்ட் கிவன். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஷேரை வாங்கியிருக்கோம். அந்த ஷேருக்கு என்ன பண்ணுவாங்க? டிவைடெண்ட் பே பண்ணுவாங்க, நமக்கு ரெவன்யூவாக வரும். ஆனால் இங்கே எக்ஸ்பெண்டிச்சர் என்ன ஆயிடுச்சு? நம்ம ஷேரை கொடுத்துருக்கோம், நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அந்த டிவைடெண்டுக்கு வி ஹாவ் டு பே தி டிவைடெண்ட் அமௌண்ட் டு தி அவர் ஷேர் ஹோல்டர்ஸ். ஓகேவா? அது என்னது? ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் காம்பனண்ட்ல வரும். தென் this is about the revenue expenditure and revenue receipt. Clear? Then it is going to be capital receipt. ஓகேவா? கேபிட்டல் ரெசிப்ட் பார்த்தோம்னா இட் இஸ் a two component இருக்கு. மேஜரா அதில் என்னென்ன வரும் பார்த்தோம்னா, நம்ம வந்து லோன் வாங்குறோம், லோன் borrowing, சேல் ஆஃப் அசெட். ஓகேவா? லோன் borrowing, லோன் ரீபேமெண்ட், கிரியேஷன் ஆஃப் அசெட், சாரி கிரியேஷன் ஆஃப் அசெட் வராது, பட் சேல் ஆஃப் அசெட் வரும். இதெல்லாம் என்னது? அப்புறம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டு, இதெல்லாம் என்னது? இந்த காம்பனண்ட்ல வரும். இதில் நம்ம பார்த்தோம்னா இதில் ரெண்டா பிரிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டெப்ட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரெசிப்ட் அண்ட் நான் டெப்ட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரெசிப்ட் பிரிப்பாங்க. அது ஏன் பார்த்தோம்னா, இப்போ லோன் நம்ம பாரோ பண்ணுறோம், நம்ம என்ன பண்ணணும்? லையபிலிட்டியாக அது ஒரு டெப்டாக கிரியேட் ஆகுதா? ஃபியூச்சர் நம்ம என்ன பண்ணுவோம்? அதை பேமெண்ட் பண்ணுவோம். இதே நான் என்ன பண்ணுறேன்? என்னோட அசல்ட்டை நான் சேல் பண்ணுறேன், அப்போது எனக்கு அது லையபிலிட்டி கிடையாது. நான் திருப்பி என்ன பண்ணணும்? எனக்கு வந்து கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அது எனக்கு என்னது? ஒரு ரெவன்யூவாக தான் வருது, அது எனக்கு டோட்டல் அமௌண்ட்டாக தான் வருது. ஒரு லோன் ரீபேமெண்ட், லோனை ப்ரீபேமெண்ட் பண்ணியாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு 1 லட்ச ரூபா லோன் கொடுத்துருக்கேன், அந்த லோன் என்ன பண்ணுறான்? வாங்கினவன் என்ன பண்ணுறான்? எனக்கு ரீபேமெண்ட் பண்ணிட்டான். அப்போ இது என்ன? கேபிட்டல் பல்கான அமௌண்ட்டு எனக்கு ரிசிப்டாக உள்ளார வருது. அப்போ என்னது? அப்போது அது கேபிட்டல் ரிசிப்ட். அப்போது இது ரெண்டுமே என்ன ஆகாது? எனக்கு டெப்ட் கிரியேட் பண்ணாது. ஆனால் நான் லோன் வாங்கினேன்ல, அது என்னவா கிரியேட் ஆகும்? எனக்கு டெப்டாக கிரியேட் ஆகும். ஓகேவா? திஸ் இஸ் தி 2 different terminology which is used to help us to understand the deficits. Okay. So capital receipt கீழற 2 receipts இருக்கு. என்ன இருக்கு? Debt creating capital receipt in non debt creating capital receipt. Debt creating கீழ என்ன இருக்கு? Loan we borrow. இது என்னது? Loan repayment and sale of asset and disinvestment. ஷேர்ஸை மட்டும் விற்கிறது. இதெல்லாம் என்னது? நமக்கு ஒரு கேபிட்டல் ரிசிப்ட், டெப்டை கிரியேட் பண்ணாது. ஓகேவா? தென் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். என்னென்ன கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு? இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? இங்கே லோனை ரீபேமெண்ட் பண்ணிட்டோம். நம்ம லோன் வாங்கியிருப்போமா? அதை நம்ம ரீபேமெண்ட் பண்ணணுமா? எக்ஸ்பெண்டிச்சர் தானே அது. அது என்னாகும்? லோன் ரீபேமெண்ட் டு அதர்ஸ். ஓகேவா? நம்ம லோனை ரீபேமெண்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? அடுத்தது லோன்
டு கிவ் அதர் கண்ட்ரி அதர் ஸ்டேட்ஸு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், லோனு கொடுக்குறோம். அது என்னது, அது ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். பல்கான அமௌண்ட்டை நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், லோன் நம்ம பாரோ பண்ணுறோம், நம்ம கிட்ட வருது. இதே லோன் நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்தவங்களுக்கு கொடுக்குறோம், அது லோன் கிவன். நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே நம்மள்ட்ட லோன் ரீபேமெண்ட் பண்ணுறாங்க, நம்ம என்ன பண்ணுவோம், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் நம்ம வாங்கின லோன் நம்ம என்ன பண்ணுவோம், ரீபேமெண்ட் பண்ணுவோம். ஓகேவா. அடுத்தது கிரியேஷன் ஆஃப் அசெட். இதில் தான் என்ன பண்ணுவோம், கிரியேஷன் ஆஃப் அசெட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், ஒரு அசெட்டை உருவாக்குறேன், ஒரு லேண்டை பை பண்ணுறேன். ஒரு லேண்டை பை பண்ணி நான் என்ன பண்ணுறேன், ஒரு பில்டிங் கட்டுறேன். இதெல்லாம் என்னது, என்னோட அசெட்டு. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், மணி ஸ்பெண்ட் பண்ணுவேன்னா அதான் என்னது, கிரியேஷன் ஆஃப் அசெட். ஸோ திஸ் இஸ் தி ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் தி பட்ஜெட். ஸோ காம்பனண்ட் ஆஃப் பட்ஜெட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், பட்ஜெட் பார்த்தோம். பட்ஜெட்னா என்னது, எஸ்டிமேட். எஸ்டிமேட்னா ரிசிப்ட் அண்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரோட எஸ்டிமேட் தான் என்னது நம்மளோட பட்ஜெட். அதுக்கு மொத்தம் 3 வருஷத்தோட பட்ஜெட் என்ன பண்ணுவாங்க, தாக்கல் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சுவல் பட்ஜெட், கரண்ட் இயர், தென் ஃபாலோயிங் இயர். இப்போ ஆக்சுவல் பார்த்தோம்னா கம்ப்ளீட்டாக ஒரு ஃபினான்ஷியல் இயரில் தி பட்ஜெட்டோட ஃபுல் எஸ்டிமேட் என்ன பண்ணியிருக்கோம், முடிஞ்சிருக்கும். ஓகேவா. அதை என்ன பண்ணுவாங்க, அந்த ஆக்சுவல் டேட்டாவை என்ன பண்ணுவாங்க, லைக் ப்ரொசீட் பண்ணுவாங்க. அடுத்தது கரண்ட் இயர். கரண்ட் இயர்னா இப்போ நான் பட்ஜெட் தாக்கல் பண்ணுறேன், ஆனால் எந்த இயருக்கு, ஃபாலோயிங் இயருக்கு தாக்கல் பண்ணுறேன். அப்போ எந்த இயர்ஸோட பட்ஜெட் எஸ்டிமேட் அண்ட் ரெசிப்ட்னா என்ன, எவ்வளோ இருக்குது டேட்டான்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணுவாங்க, ஆட் பண்ணுவாங்க. தென் ஃபைனலி ஃபாலோயிங் இயருக்கு, நெக்ஸ்ட் இயருக்கு நான் லாஸ்ட் 2 இயர்ஸ் பட்ஜெட் எஸ்டிமேட்ஸை வச்சு நான் என்ன பண்ணுவேன், ஃபாலோயிங் இயருக்கு வரப்போகிற அடுத்த ஃபினான்ஷியல் இயருக்கு நான் என்ன பண்ணுவேன், பட்ஜெட்டை ரெடி பண்ண போகிறேன். அதோட எஸ்டிமேட்டை என்ன பண்ண போகிறேன், நான் கால்குலேட் பண்ணி கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், நம்ம ஃபாலோயிங் இயருக்கு பட்ஜெட்டை லைக் தாக்கல் பண்ணுவோம். ஓகேவா. திஸ் இஸ் அபவுட் தி பட்ஜெட் 2026 to 2027. ஓகே. நவ் ஸோ அதில் காம்பனன்ட்ஸ் இருக்குது. காம்பனண்ட்டில் ரெவன்யூ காம்பனண்ட் அண்ட் கேபிட்டல் காம்பனண்ட் இருக்குது. ரெவன்யூ கீழே 2 இதை பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து ரெவன்யூ ரெசிப்ட், இன்னொன்று வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ ரெவன்யூ ரெசிப்ட்னா ஒன்றும் இல்லை, இட் ஹாஸ் திதி ஒன் வே டிரான்சாக்ஷன். கவர்மெண்ட்டுக்கு ஒன் வேல என்னென்ன டிரான்சாக்ஷன் வருதோ, இப்போ இந்த இடத்துல நான் சேலரி பே பண்ணுறேன், அவன் சேலரி எனக்கு கொடுக்க போகிறாங்களா, திருப்பியும் கிடையாது. டேக்ஸ் எனக்கு பே பண்ண போகிறாங்க, அந்த டேக்ஸ் நான் திருப்பி கொடுக்க போகிறேன்னா கிடையாது. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், கேபிட்டலில் நான் என்ன பண்ணுறேன், லோன் வாங்குறேன், ஆனால் நான் லோனை பே பண்ணுவேன். 2 வே டிரான்சாக்ஷன். ஸோ ரெவன்யூ காம்பனண்ட் என்னது, ஒன் வே, பட் கேபிட்டல் காம்பனண்ட் என்னது, 2 வே. ஃபார் லேமன் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன பண்ணுறேன் அவனுக்கு சொல்கிறேன், பட் இட்ஸ் ஒன் வே டிரான்சாக்ஷன். திஸ் இஸ் தி 2 வே டிரான்சாக்ஷன். இப்போ பார்த்தோம்னா டைரக்ட் டேக்ஸ், இன்கம் டேக்ஸ் இதில் வரும்னா டேக்ஸ் காம்பனண்ட்டில் வரும். தென் நான் டேக்ஸ் ரெவன்யூ பார்த்தோம்னா ஃபைன்ஸ் வரும். இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கொடுப்பாங்க, நம்ம கொடுக்குற லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க. அது இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, ஃபீஸு, கிராண்ட்ஸ் வித் அதர் ஸ்டேட்டு, ப்ராஃபிட்டு, டிவைடட், இது எல்லாமே இந்த இதில் வரும்னா நமக்கு நான் டேக்ஸ் ரெவன்யூவில் வரும். அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தோம்னா லைக் சேலரி, பென்ஷன், ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட், சப்சிடிஸ் அண்டு இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டு, டிவிடெண்ட் பேமெண்ட்டு. நம்ம என்ன பண்ணுறோம், கிராண்ட்ஸ் அடுத்த ஸ்டேட்டுக்கு கொடுக்குறோம், அதெல்லாம் என்ன எக்ஸ்பெண்டிச்சர். இந்த இடத்துல கிராண்ட்ஸ் என்ன வரும், ஃப்ரம் ஸ்டேட்ஸ் வந்து ஃப்ரம் அதர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் நமக்கு என்ன பண்ணுவோம், நமக்கு கிராண்ட்ஸ் வரும். அதெல்லாம் எதில் வரும், ரெசிப்டில் வரும். நம்ம கொடுக்குறோம்னா அது எக்ஸ்பெண்டிச்சரில் வரும், அது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரில், கிராண்ட்ஸ் கிவன் டு அதர் ஸ்டேட்ஸ். ஓகே. நோ அடுத்தது கேபிட்டல். கேபிட்டல் பார்த்தோம்னா 2 காம்பனண்ட் இருக்குது, கேபிட்டல் ரெசிப்ட் அண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா, ஸோ நம்ம என்னென்ன பே பண்ணுறோம், லோன் வாங்கியிருக்கோம், அந்த லோன் என்ன பண்ணுறோம், நம்ம பே பண்ணுறோம், நம்மள்ட்ட இருந்து மணி என்ன ஆகுது, அங்கே போகுது, அது என்னது, லோன் ரீபேமெண்ட்டு. நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்தவங்களுக்கு லோன் கொடுக்குறோம், நம்மளோட காசு என்ன பண்ணுறோம், நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்பெண்டிச்சருக்கு அடுத்தவங்களுக்கு லோனாக கொடுக்குறோம். அடுத்து அசட்டை கிரியேட் பண்ணுறோம், கிரியேஷன் ஆஃப் அசெட். தென் கேபிட்டல் ரெசிப்டில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து டெப்ட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரெசிப்ட் அண்ட் நான் டெப்ட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரெசிப்ட். டெப்ட் கிரியேட்டிங்னா என்ன, இப்போ நான் லோன் வாங்குறேன், அதோட டெப்ட் தானே. ஸோ அதே மாதிரி நான் லோன் பாரோ பண்ணுறது என்னது, கவர்மெண்ட் பாரோ பண்ணனா அது டெப்ட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரெசிப்ட். இதே நான் டெப்ட் கிரியேட்டிங் கேபிட்டல் பார்த்தோம்னா லோனை ரீபேமெண்ட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லோன் என்ன பண்ணல, வாங்கின லோனை என்ன பண்ணுறாங்க, ரீபேமெண்ட் பண்ணுறாங்க. நம்ம என்ன பண்ணியிருப்போம், லோன் கொடுத்துருப்போம், அந்த லோன் என்ன பண்ணுறாங்க, நம்ம ரீபேமெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அது டெப்ட் கிடையாது, அது நமக்கு என்னது, நமக்கு ஒரு ரெசிப்டாக இருக்கா, அதை நம்ம திருப்பி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. தென் சேல் ஆஃப் அசெட். நம்மள்ட்ட ஒரு அசெட் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட என்ன இருக்குது, ஒரு பிஎஸ்யூ இருக்குது, என்னால் அந்த மெயின்டைன் பண்ண முடியல. கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, அந்த பிஎஸ்யூவை நான் சேல் பண்ணுறேன், டாடா ரிலையன்ஸில் சேவ் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை பை பண்ணும்போது நமக்கு எந்த லைபிலிட்டியும் கிடையாது, நமக்கு அதுலேருந்து என்ன வருது, மணி மட்டும் தான் ரிட்டர்னாக வருது. திஸ் இஸ் அபவுட் தி நான் டெப்ட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரெசிப்ட். ஓகேவா. திஸ் இஸ் தி ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் தி காம்பனன்ட்ஸ் ஆஃப் பட்ஜெட். ஓகேவா. ஸோ இன்னொரு அடுத்த ஒரு டாபிக் வந்துட்டு தான் டெபிசிட் மட்டும் பார்த்துட்டு நம்ம நேரம் எங்கே போகலாம்னா வில் டைரக்ட்லி வி கோ டு தி questions. Okay, now deficit. டெபிசிட்னா என்ன, குறை. ஸோ எவ்வளோ
குறைகள் இருக்கோ அதை என்னது டெபிசிட்னு சொல்லுவோம். ஸோ பட்ஜெட் டெபிசிட் டோட்டலாக சொல்ல போனால் 4 டெபிசிட் இருக்கு. budget deficit, then it is fiscal deficit, then primary deficit, revenue deficit, இதோட காம்போனன்ட் தான் effective revenue deficit. ஓகே, டோட்டல் 5 ரெசிப்ட் லைக் டெபிசிட் இருக்கு. ஸோ இது நம்ம என்ன பண்ண போகிறோம், சேம் ஒரே இதாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். டெபிசிட்னா என்ன, குறை. ஸோ பட்ஜெட் டெபிசிட்லாம் பார்ப்போமா. இப்போ எனக்கு என்ன ஆகுது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பட்ஜெட் டெபிசிட்னா என்னது, எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் ரெசிப்ட். இது நார்மல் டெபிசிட்டோட ஃபார்முலா. ஸோ டெபிசிட்டோட ஃபார்முலா என்னது, எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் ரெசிப்ட். ஓகேவா. இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் எனக்கு எவ்வளோ இருக்குன்னா, நான் என்ன பண்ணுறேன், 10,000 ரூபா பண்ணுறேன். ஆனால் என் சேலரி எவ்வளோ, 8,000 ரூபா தான். அப்போ எனக்கு எவ்வளோ, 2,000 ரூபா டெபிசிட் இருக்கு. என்னால் ஃபேமிலி நடத்த முடியுமா, முடியாது. ஏன்னா எனக்கு 2,000 டெபிசிட் இருக்கு. என்னோட பேசிக் நீடுக்கு என்ன பண்ண முடியல, எனக்கு ஃபுல் பண்ண முடியல இந்த 8,000 ரூபா சேலரினால. ஓகேவா, திஸ் இஸ் அபவுட் தி டெபிசிட். இதே பட்ஜெட்டுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ரெவன்யூ எவ்வளோ வருது, 10,000 ரூபா வருது. எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ வருது, 20,000 ரூபா வருது. ஓகேவா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், 20,000 ரூபா எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ, 20,000 ரூபா மைனஸ் 10,000 ரூபா. அப்போ எவ்வளோ வருதும், 10,000 ரூபா எனக்கு என்னது டெபிசிட் அக்கார்டிங் டு அவர் கவர்மெண்ட் பட்ஜெட். புரியுதா. ஸோ டெபிசிட் என்னென்னு நமக்கு புரிஞ்சிருச்சுல. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு லிட்டில் ஃபார்முலாவோட நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். முன்னாடி காம்பனன்ட்ஸ் பார்த்தோம்ல, அதோட அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ பட்ஜெட் டெபிசிட். டெபிசிட் என்ன, எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் ரெசிப்ட். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம கவர்மெண்ட்டோட பட்ஜெட்டில் பார்த்தோம், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் RE. அப்புறம் என்ன இருக்குது, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் என்னது, ரெவன்யூ ரெசிப்ட் ப்ளஸ் கேபிட்டல் ரெசிப்ட். கரெக்டா. இது என்னது, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ நான் என்ன பண்ணேன், பட்ஜெட் டெபிசிட்குள்ளார RE என்னது, அது RE அப்படியே வச்சுட்டேன். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அது அப்படியே வச்சுட்டேன். தென் ரெவன்யூ ரெசிப்ட் அது அப்படியே தான் இருக்குது. பட் கேபிட்டல் ரெசிப்ட் நம்ம என்ன பார்த்தோம், டெப்ட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரெசிப்ட், நான் டெப்ட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரெசிப்ட் பார்த்தோமா. நான் என்ன பண்ணுறேன், அதில் இங்கே எழுதுறேன், டெப்ட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரெசிப்ட் அண்ட் நான் டெப்ட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரெசிப்ட். ஓகே, ஒரு சின்ன எக்ஸாம்பிள். கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் 2,000 ரூபா பண்ணுறாங்க. ஓகேவா. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இவ்வளோ 4,000 ரூபா பண்ணுறாங்க. ஓகே, ரெவன்யூ ரெசிப்ட் எவ்வளோ வருதுன்னா 3,000 ரூபா வருது. ஓகேவா. அதே மாதிரி டெப்ட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரெசிப்ட் என்னது, கடன் எவ்வளோ வாங்குறாங்க, 1,000 ரூபா வாங்குறாங்க. ஓகேவா. இப்போது நான் டெப்ட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரெசிப்ட் எவ்வளோ வாங்குறாங்க, 2,000 ரூபா. ஸோ 2,000 ரூபா ரெசிப்டா நான் டெப்ட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரெசிப்டா வருது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதே இந்த கால்குலேஷன் எப்படி பண்ணுறேன், உள்ளார போடுறேன். 1,000 ரூபா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 4,000 ரூபா, சாரி 2,000 ரூபா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், மொத்தம் இங்கே 6,000 ரூபா. கரெக்டா. அடுத்தது மைனஸ் 6,000 எவ்வளோ, 3,000 ரூபா. ரெவன்யூ ரெசிப்ட் என்னது, 3,000 ரூபா. டெப்ட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரெசிப்ட் கடன் வாங்குறது எவ்வளோ, 1,000 ரூபா. நான் டெப்ட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரெசிப்ட் என்னது, 2,000 ரூபா. டோட்டல் எவ்வளோ, 6,000 ரூபா. இப்போ என்ன ஆச்சு, டெபிசிட் 0 ஆயிடுச்சா. ஸோ ஆக்சுவலாக கவர்மெண்ட் என்னது, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் 2,000 ரூபா பண்ணுறாங்க, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 4,000 பண்ணுறாங்க, ரெவன்யூ ரெசிப்ட் 3,000 வருது, நான் டெப்ட் கிரியேட்டிங் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்னது 2,000 ரூபா வருது. ஆனால் நம்ம இதை மட்டும் நம்ம வச்சு நம்ம பண்ணோம்னா நமக்கு என்ன வரும், 1,000 ரூபா ஷார்ட்டேஜ் வருமா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், இங்கே நான் 0 மாற்றுறேன். அப்படின்னா என்ன வரும், இங்கே 5,000 ரூபா வருமா.
அப்போ 6000 ரூபாய் மைனஸ் 5000 ரூபானா அப்போ 1000 ரூபாய் என்னது நம்மளோட டெபிசிட். கிளியர்? எஸ். அப்போ அந்த 1000 என்ன பண்ணுவோம், நம்ம பாரோ பண்ணி என்ன பண்ணுவோம், நம்ம சமமாக மாக்குவோம். ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது பட்ஜெட் டெபிசிட் நம்ம என்ன பண்ணுறோம், பாரோயிங்ஸ் வருதா, நம்மகிட்ட ரெவன்யூ கம்மியாக தான் வருது, ஆனால் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக வருது. ஆக்சுவல் டெபிசிட் பார்த்தா நம்மகிட்ட 1000 ரூபா இருக்குது, ஆனால் இந்த 1000 ரூபாய் என்ன ஆயிடுச்சு, நம்ம பாரோ பண்ணிட்டு வரனால நம்ம பட்ஜெட் என்ன ஆயிடுச்சு, சமமாக ஈக்குவலாக மாறிடுச்சு. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சு, பட்ஜெட் டெபிசிட் 0ல வந்து நிற்கிது. கிளியர்? திஸ் இஸ் அபவுட் தி பட்ஜெட் டெபிசிட். ஓகே. பட் இதில் என்ன பண்ண முடியாது, நம்மளால ஆக்சுவல் ஸ்டேட் ஆஃப் டெபிசிட்டை கிளியராக கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதுக்கு உள்ளே வந்தது தான் என்னது, ஃபிஸ்கல் டெபிசிட். த சேம் ஃபார்முலா ரெவன்யூ ரெசிப்ட் இருக்கு, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ரெவன்யூ ரெசிப்ட் அண்ட் நான் டெப்ட் கிரியேட்டிங் லைக் கேபிட்டல் ரெவன்யூ இருக்குல்ல, ரெசிப்ட் இருக்குல்ல. ஸோ இதை மட்டும் நம்ம பேஸ் பண்ணி பண்ணுறது தான் என்னது, இது என்னது டெப்ட் கிரியேட்டிங் ரெசிப்ட். இதை நம்ம ஆட் பண்ணாமல் இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், எடுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே RE ப்ளஸ் CE மைனஸ் RR ப்ளஸ் NDCR. இதை நம்ம கால்குலேட் பண்ணால் நமக்கு வர இது என்னது 1000 ருபீஸ் வருமா. ஸோ இதை பேஸ் பண்ணால் அது என்னது டெபிசிட்டா, அந்த டெபிசிட் தான் என்னது ஃபிஸ்கல் டெபிசிட். ஸோ பாரோயிங்ஸை இன்க்ளூட் பண்ணி டெபிசிட்டை ஈக்குவலாக காமிக்கிறது, ஸோ டெபிசிட்டை இல்லைன்னு காமிக்கிறது பார்த்தோம்னா அது என்னது பட்ஜெட் டெபிசிட். எல்லா கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா எங்களுக்கு பட்ஜெட் டெபிசிட் வந்து 0ன்னு சொல்லிட்டு அவங்க காமிப்பாங்க. பட் ஆக்சுவல் டேட்டா எதில் வரும்னா ஃபிஸ்கல் டெபிசிட். நம்ம டோட்டலாக எவ்வளோ பாரோயிங் பண்ணுறோம், நம்மளோட எஸ்டிமேட்ஸ், நம்மளோட ரெவன்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் காம்பனண்ட்டை லைக் மேட்ச் பண்ணுறதுக்கு, அதோட இன்பேலன்ஸை பேலன்ஸாக மாற்றுறதுக்கு நம்ம எவ்வளோ பாரோயிங் பண்ணுறோமோ அதுதான் என்னது ஃபிஸ்கல் டெபிசிட். ஸோ இது ஒன் ஆஃப் தி ஃபார்முலா என்னது, ஃபிஸ்கல் டெபிசிட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் ரெவன்யூ ரெசிப்ட் ப்ளஸ் NDCR. ஓகே, திஸ் இஸ் அபவுட் தி ஒன் ஃபார்முலா. ரெண்டாவது ஃபார்முலா பார்த்தோம்னா FD இஸ் ஈக்குவல் டு டோட்டல் பாரோயிங்ஸ். Total borrowings to balance the budget deficit. Budget deficitல இருக்க பேலன்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், பாரோயிங்ஸ் பண்ணி ஃபிஸ்கல் டெபிசிட்டை என்ன பண்ணுறோம், நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஃபிஸ்கல் டெபிசிட் தான் என்னது, நம்மளோட பட்ஜெட் டெபிசிட்டை மீட் பண்ணுறதுக்கு உள்ள உள்ள அமௌண்ட் தான் என்னது ஃபிஸ்கல் டெபிசிட் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? மொத்தம் 2 ஃபார்முலா பார்த்தாச்சு, மொத்தம் 3 ஃபார்முலா இருக்குது NCERT பொறுத்த வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்து அது நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி we have to know about the revenue deficit. RD னா என்ன, RD is equal to நம்ம பார்த்தோம் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் ரெசிப்ட். அப்போ ரெவன்யூனா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் ரெவன்யூ ரெசிப்ட், அதுதான் என்னது RD. ஸோ ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் நான் எவ்வளோ பண்ணுறேன், ரெவன்யூ ரெசிப்ட் எனக்கு எவ்வளோ வருது, அதோட கால்குலேஷன் தான் என்னது RD. இப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த RD என்ன பண்ண முடியும், என்னால் இந்த கால்குலேஷனை கொண்டு வர முடியுமா. ஃபார் எக்ஸாம்பிள் RE இங்கே இருக்குது, RR இங்கே இருக்குது, நான் மைனஸை உள்ளே கொண்டு போகிறேன். ஸோ இங்கே FD ஈக்குவல் டு என்னது RE CE மைனஸ் RR ப்ளஸ் NDCR. ஓகேவா? இப்போது FD இஸ் ஈக்குவல் டு நான் இந்த RD இஸ் ஈக்குவல் டு RE மைனஸ் RRஐ உள்ளார என்ன பண்ணுறேன், இந்த ஈக்குவேஷனில் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ RE ப்ளஸ் மைனஸ் RRனா என்ன வரும், RD. ஓகேவா? ப்ளஸ் CE ப்ளஸ் NDCR, சாரி மைனஸ் NDCR. ஆனால் மைனஸ் என்ன ஆகுது, இங்கே வருதா, அப்படின்னாவும் அடுத்த மைனஸ் கேரி ஃபார்வர்ட் ஆகும் உள்ளார. ஸோ பேக்குள்ளே போகும்போது அடுத்தது எல்லாமே என்னாகும் மைனஸில் வரும். ஸோ ரெவன்யூ டெபிசிட் ப்ளஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் என்னது NDCR தான் என்னது ஃபிஸ்கல் டெபிசிட். திஸ் இஸ் தி 3 ஃபார்முலா விச் வி அண்டர்ஸ்டாண்ட் தி ஃபிஸ்கல் டெபிசிட். பட் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபிஸ்கல் டெபிசிட்னா டோட்டல் பாரோவிங்ஸ் டு மேட்ச் தி டு பேலன்ஸ் தி பட்ஜெட் டெபிசிட். ஓகே, this is about the fiscal deficit and revenue deficit. ஓகேவா? ஸோ இப்போ என்னாச்சு, நமக்கு பட்ஜெட் டெபிசிட் கண்டுபிடிச்சாச்சு, ஃபிஸ்கல் டெபிசிட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பிரைமரி டெபிசிட்னா என்ன, இப்போ நியூ கவர்மெண்ட் எலெக்ட் ஆகுறாங்க இந்த வருஷம். ஓகேவா? ஆனால் என்ன பண்ணல, அவங்க லோன் வாங்கலை, ஆனால் ஆல்ரெடி இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, லோன் வாங்கினாங்க. ஆனால் இப்போ இருக்க கவர்மெண்ட் என்ன பண்ணல, லோன் வாங்கலை. ஸோ நான் வாங்காத லோனுக்கு ஆனால் நான் என்ன பண்ணுறேன், நான் பேமெண்ட் பண்ணுறேன். அப்போ ஆக்சுவலாக நான் என்ன பண்ணணும், எவ்வளோ வந்து நான் வந்து இங்கே கொண்டு வரேன், ஸோ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க வாங்கிட்டு போயிருக்காங்க, அடுத்த கவர்மெண்ட் எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்கு கொண்டு வந்தது தான் என்னது
the primary deficit. Manmohan Singh government என்ன பண்ணாங்க, they bring the primary deficit. ஓகேவா, 2008 and 9ல என்ன பண்ணாங்க, they introduce the primary deficit. இது ஒன்றும் இல்லை, primary deficit is equal to FD minus net interest payment. அப்படின்னா என்னன்னா, நெட் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் என்னது, நான் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் பண்ணுறேன் மைனஸ் நான் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எனக்கு வருது, அதை மைனஸ் பண்ண அது பேர் என்ன, நெட். அந்த நெட்டை நான் என்ன பண்ணுறேன், எஃப்டியோட மைனஸ் பண்ணுற வர வேல்யூ என்னது, ஆக்சுவல் பிரைமரி டெபிசிட். அதான் என்னது, பிரைமரி டெபிசிட். ஓகேவா, ஸோ பிரைமரி டெபிசிட், ஃபிஸ்கல் டெபிசிட், பட்ஜெட் டெபிசிட் பார்த்தாச்சு. ரெவன்யூ டெபிசிட் ஆல்சோ என்ன பார்த்துட்டோம், நம்ம பார்த்துட்டோம். இப்போ எஃபெக்டிவ் ரெவன்யூ டெபிசிட் அப்படின்னா என்ன சார், திரும்ப பார்க்கும்போது எஃபெக்டிவ் ரெவன்யூ டெபிசிட்னா, இப்போ ரெவன்யூ டெபிசிட் பார்த்தாச்சா, என்ன இருக்கு, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் ரெவன்யூ ரிசிப்ட். ஆனா நம்ம ஒரு காம்பனன்ட் பார்த்தோமா, ரெவன்யூ ரிசிப்ட்ல என்ன பார்த்தோம், there is a grants given to the states. நம்ம என்ன பண்றோம், நம்ம grant for expenditureல என்ன பண்றோம், இங்க இருக்கு for ஓகே, இதுல இருக்கு grant என்ன பண்றோம், நம்ம ஸ்டேட்டுக்கு கொடுக்குறோம். இந்த ஸ்டேட் என்ன ஆகுது, அவங்க அதை வச்சு they will create the asset. ஆக்சுவலாக அது என்ன ஆகுது, இந்தியாவில் இப்போ என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாடுக்கு 10 லட்சம் கோடி கிராண்டாக தராங்க. அது என்னது, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் தான். ஓகேவா, ஆனால் அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுவாங்க, தே பில்ட் தி அசல்ட். ஒரு அசல்ட்டை பில்டு பண்ணுவாங்க. பில்டு பண்ணும்போது என்னது, அது ஒரு அசட்டாக கிரியேட் ஆகுதா, ஒரு கேபிட்டல் ரிசர்வ் ஒரு அசட்டாக கிரியேட் ஆகுதா. ஸோ அந்த ரிசல்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ கிராண்ட்ஸ் given to the state. ஸோ ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் உள்ள இந்த கிராண்ட்ஸ் given to the state என்ன பண்ண போகிறோம், ரெவன்யூ டெபிசிட்டில் நம்ம மைனஸ் பண்ணோம்னா அது பேர் என்னதுன்னா எஃபெக்டிவ் ரெவன்யூ டெபிசிட். ஓகே, திஸ் இஸ் அபவுட் தி டெபிசிட். ஸோ பட்ஜெட் டெபிசிட், ஃபிஸ்கல் டெபிசிட், பிரைமரி டெபிசிட், ரெவன்யூ டெபிசிட் அண்ட் எஃபெக்டிவ் ரெவன்யூ டெபிசிட். இஸ் ஆர் தி 5 டெபிசிட். ஒரு ப்ரீஃபாக நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் பட்ஜெட் என்னன்னு பார்த்தோம், பட்ஜெட்டோட காம்பனன்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம், ரெண்டாவது டெபிசிட் என்னன்னு பார்த்தோம். ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தாங்கன்னா எஃபெக்டிவ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஒரு காம்பனண்ட்டை கிரியேட் பண்ணாங்க. ஓகேங்களா, ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் ஓகே, தட் இஸ் எஃபெக்டிவ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அது என்ன பண்ணுறாங்க, அந்த ரெவன்யூ லைக் கிவன் டு த ஸ்டேட்ஸ் இருக்குல்ல, அதை ப்ளஸ் பண்ணி மைனஸ் பண்ணி என்ன பண்ணாங்க, அது பேர் வந்து எஃபெக்டிவ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, திஸ் ஆர் தி ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் தி கான்செப்ட் லைக் காம்பனன்ட்ஸ் ஆஃப் பட்ஜெட் அண்ட் டெபிசிட். ஓகே, ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம டேரெக்டாக லைக் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோமா. ஓகே ஓகே 2022. ஸோ விச் அமாங் தி ஃபாலோயிங் இஸ் நாட் counted as public expenditure. ஸோ இங்கே எந்தெந்த ஃபாலோயிங் வந்து இங்கே கொடுத்துருக்க 4 விஷயம் இதெல்லாம் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சராக கிடையாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஒன் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன, பப்ளிக்னா என்னது, நம்ம பண்ணுற எக்ஸ்பெண்டிச்சர் தான் என்னது பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர். பட் ஆக்சுவலாக என்னன்னா பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் மீன்ஸ் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா, ஸோ கவர்மெண்ட் யாருக்காக வேலை பார்க்குறாங்க, பப்ளிக்காக வேலை பார்க்குறாங்க. ஸோ பப்ளிக்காக யார் ஸ்பெண்ட் பண்ணுவா, கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. பப்ளிக்காக யார் வந்து அதை ரோடு கட்டுவா, கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மூலமாக என்ன பண்ணுவாங்க, ரோடு கட் பண்ணுவாங்க, ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. அது பேர் என்னது, பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர். ஸ்பெசிஃபிக்காக விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கம் அண்டர் தி பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பெண்டிச்சர், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கேட்டகரைஸ்ட் அஸ் கன்சம்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, கன்சம்ஷன் பண்ணுறாங்க. இப்போ லேப்டாப் பை பண்ணுறாங்க கவர்மெண்ட். ஓகேவா, எப்போ 50,000 ரூபாய்க்கு. இது என்னது, கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு அவங்க ஒரு லேப்டாப்பை கன்சம்ஷன் என்ன பண்ணுறாங்க, பை பண்ணுறாங்க. கரெக்ட், ஆக்சுவலாக என்னது கன்சம்ஷன் என்னது, கரெக்ட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு என்ன லேப்டாப் வேணும், சாமுக்கு என்ன வேணும், லேப்டாப் வேணும். இப்போ சாம் என்ன பண்ணுறான், அவனும் என்ன பண்ணுறான், கன்சம்ஷன் பண்ணுறான். ஓகேவா, கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருக்காங்க, பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் கேட்டிருக்காங்க. பட் ஆன்சர் என்ன வந்திருக்கு, எக்ஸ்பெண்டிச்சர் கேட்டகரைஸ்ட் அஸ் கன்சம்ஷன். ஒரு ஜென்ரலாக கேட்டிருக்காங்க. போத் ப்ரைவேட் என்ன பண்ணலாம், கன்சம்ஷன் பண்ணலாம்,
போத் கவர்மெண்ட் என்ன பண்ணலாம், கான்செப்ஷன் பண்ணலாம். அந்த ஸ்பெசிஃபிக் ஆன்சருக்கு ஸ்பெசிஃபிக் கொஸ்டினுக்கு ஸ்பெசிஃபிக் ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, இட் இஸ் நாட் அ பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபர்ஸ்ட் ஒன் என்ன ஆச்சு, அக்கார்டிங் டு ஸ்டேட்மெண்ட் என்னது, இது கரெக்ட். ஏன்னா நாட் கவுண்டட் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர்னா எஸ் இட் இஸ் நாட் கவுண்டட் அஸ் அ பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், அது கரெக்டு தானே. ஸோ அதை நான் பேஸ் பண்ணி என்ன பண்ணிட்டேன், ஒன்று ஆப்ஷன் கண்டிப்பாக வரணும், இங்கே வரல, சாரி இங்கே வரல, செகண்டில் என்ன, தேர்டில் ஆப்ஷன் என்ன பண்ணல, வரல. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆப்ஷனை என்ன பண்ணுறேன், எலிமினேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன ஆச்சு, ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் என்னால் ஒரு ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ண முடிஞ்சிச்சு. ஓகேவா, அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் பார்ப்போமா. எக்ஸ்பெண்டிச்சர் known as investment and capital creation. ஃபார் எக்ஸாம்பிள், டாடா கம்பெனி என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய அசட்டை கிரியேட் பண்ணுறாங்க எங்கள் ஓசூரில். இதுக்குன்னா செமிகண்டக்டர் சொல்லிட்டு ஒரு செமிகண்டக்டர் ஒரு பெரிய ஒரு ஆஃபீஸ் பெரிய ஒரு கம்பெனியை கிரியேட் பண்ணுறாங்க. எதுக்குன்னா செமிகண்டக்டரை அவங்க என்ன பண்ண போகிறாங்க, தே வில் பில்ட் தி செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி தேர். அப்படி பண்ணும்போது டாடா என்ன பண்ணுறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, அதிகம் பணம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, இது வந்து ப்ரைவேட் பண்ணுறாங்க. இதே கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, அவங்களும் என்ன பண்ணுறாங்க, இந்தியா வந்து செமிகண்டக்டரில் பெரிய ஆள் சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பண்ணும்போது என்ன ஆகுது, அதிகமாக மக்களோட பணம் பப்ளிக் மணி என்ன ஆகுது, அதிகமாக யூஸ் பண்ணப்படுது. ஓகேவா, இதே கவர்மெண்ட் உருவாக்குனா என்ன ஆகும், பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சரா. ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரைவேட் என்ன பண்ணுறாங்க, அவங்களும் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணும்போது இங்கே ஸ்பெசிஃபிக்காக அவங்க என்ன பண்ணல, எக்ஸ்பெண்டிச்சர் மேடு பை தி கவர்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் கேபிட்டல் கிரியேஷன் போட்டால் இட் இஸ் அ பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் ஆக்சுவலாக. ஓகேவா, பட் என்ன அது இங்கே ஆக்சுவலாக இட் இஸ் நாட் அ பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர். ஏன்னா ப்ரைவேட்டும் பண்ணலாம். ஜென்ரலாக என்ன கேட்டிருக்காங்க, இங்கே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 2 என்னது, அக்கார்டிங் டு தி கொஸ்டின் இட் இஸ் தி ரைட். ஓகேவா, ஸோ இது மூலயமா நான் எதை எலிமினேட் பண்ண முடியும்னு பார்ப்போமா. ஸோ செகண்ட் ஷுட் பி கம், 1 and 2 கண்டிப்பாக வரணும். அப்போ என்ன பண்ண முடியும், என்னால் பி என்ன பண்ண முடியும், எலிமினேட் பண்ண முடியும். ஸோ இப்போ என்னோட பாசிபிலிட்டிஸ் ஃபார் கெட்டிங் தி ஆன்சர் 50% என்ன ஆயிடுச்சு, நான் நெருங்கிட்டேன். ஸோ 50-50க்கு என்னால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஐம் பிரைமரி டெபிசிட் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் சார். ஓகே, ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் தி பிரைமரி டெபிசிட். அடுத்த ஸ்லைடில் என்ன இருக்கும், கொஸ்டின்ஸ் இருக்கும்போது நான் பிரைமரி டெபிசிட் ஒன் சைடு என்ன பண்ணுறேன், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, எஸ். தென் தேர்ட் ஒன். ஸோ தேர்ட் ஒன் பார்க்க வேணாம், டேட்டா ஃபோர்த் ஒன் போவோம். ஏன்னா இங்கே 1 2 3 இருக்குது. 4 ஆப்ஷன் கரெக்டாக இல்லையா தெரிஞ்சால் என்ன ஆயிரும், நமக்கு ஆப்ஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் இன் ஃபார்வர்டிங் தி எக்ஸ்டர்னல் கிராண்ட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், பணம் கொடுக்குறேன், ஒரு கிராண்டாக கிஃப்டாக என்ன பண்ணுறேன், நான் கொடுக்குறேன். கிராண்ட்ஸ்னா என்னது நம்ம பார்த்தோமா, ரெவன்யூ ரிசீவ்ட் அண்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், இட் இஸ் எ கிஃப்ட். நான் கிராண்டாக என்ன பண்ணுறேன், உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ எக்ஸ்டர்னலாக என்ன பண்ணுறேன், கிராண்டாக கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் டாடா இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்ணுறாங்க, பிஎம்டபிள்யூக்கு ஒரு கிராண்டை கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு இண்டஸ்ட்ரியை உருவாக்குன்னு சொல்லிட்டு ரேட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, தேர் ஆல்சோ கிவிங் தி கிராண்ட்ஸ் டு தி அதர் ஸ்டேட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பங்களாதேஷ்க்கு, நேபாளுக்கு நம்ம என்ன பண்ணுவோம். ஸோ இப்போ இதுக்கு இப்போ நடந்த லேண்ட் ஸ்டேட்டுக்கு ஆல்சோ வி கிவிங் தி கிராண்ட்ஸ். ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, அந்த போர் கண்ட்ரிக்கு, நீட் கண்ட்ரிக்கு தே வில் கிவ் தி கிராண்ட்ஸ். ஸோ எக்ஸ்டர்னல் கிராண்ட்ஸ் கவர்மெண்ட் கொடுப்பாங்க. அண்ட் ஆல்சோ இப்போ லேண்ட் ஸ்டேட் நடந்திருக்கா, ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்க, பில்கேட்ஸ் நிறைய ஃபவுண்டேஷன் என்ன பண்ணுவாங்க, அவங்களும் என்ன பண்ணுவாங்க, கிராண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இட் இஸ் நாட் நெசசரிலி பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் என்னது, இட் இஸ் கரெக்ட். ஸோ இப்போ நான் 4 ஸ்டேட்மெண்ட்டில் 3 ஸ்டேட்மெண்ட் நான் என்ன பண்ணிட்டேன், கிளியராக கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இப்போ என்ன 1 2 4 ஆக்சுவலாக இருக்கணும் ஆன்சரில். ஸோ இங்கே பார்த்தோம்னா 1 2 3 and 1 2 3 4 இருக்குது. ஸோ இப்போ எனக்கு அடுத்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட் படிக்க தேவையே இல்லை. நான் என்ன பண்ணிட்டேன், டேரெக்டாக 4 ஸ்டேட்மெண்ட்டை நான் என்ன பண்ணிட்டேன், கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நான் ஆன்சரை கொண்டு வந்துட்டேன். ஸோ ஆப்ஷன் இஸ் என்னது, ஆப்ஷன் இஸ் டி. பட் தேர்ட் ஒன் இஸ் அ கான்ட்ரவர்சி. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் இன் ரன்னிங் தி கவர்மெண்ட், ஆக்சுவலாக இது என்னது, இட் இஸ் அ பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ ஆக்சுவலாக எக்ஸ்பெண்டிச்சர் இன் ரன்னிங் தி கவர்மெண்ட் இட் இஸ் தி பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா, பட் நமக்கு இந்த ஆப்ஷன் இப்போ வந்து இந்த ஆப்ஷனில் 1 2 4 அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா எஸ் ஆப்வியஸாக கரெக்டு, தட் வில் பி தி ஆன்சர். பட் நம்மள்கிட்ட ஆப்ஷன் கொடுக்காதனால 1 2 3 4 தி க்ளோசஸ்ட் ஆன்சர் நம்ம பார்த்தோம்னா 1 2 and 3 4. ஓகேவா, தட் இஸ் வை we are giving the options of option D. ஸோ ஆல்வேஸ் இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்லையும் பார்த்தோம்னா க்ளோசஸ்ட் ஆன்சர் என்ன பண்ணுங்க, லைக் அங்கே கிராப் பண்ண ட்ரை பண்ண பாருங்க. ஓகேங்களா, ஸோ நியர்பை எல்லா ஆன்சரும் சேமாக இருக்க மாதிரி இருக்கும், சில ஆன்சர் கான்ட்ரடிக்டாக இருக்கும்.
பட் எந்த அளவுக்கு க்ளோசஸ்ட்டாக இருக்குது அந்த கொஸ்டினுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கோ அதை பார்த்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஆன்சரை சூஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் திஸ் ஆன்சர் இஸ் டி ஃபார் டெல்லி. ஓகே. ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம என்ன பார்த்தோம், இட்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ காம்பனன்ட் பார்ப்போமா, எக்ஸ்பெண்டிச்சரில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன பார்த்தோம், லோன் என்ன பண்ணுறோம், ரீபேமெண்ட் பண்ணுறோம். லோன் நம்ம கொடுத்ததுக்கு என்ன பண்ணுறாங்க, லோன் ரீபேமெண்ட் பண்ணியாச்சு நம்ம. ஓகேவா. அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம், லோன் நம்மளுக்கு கொடுக்குறாங்க, நம்ம லோன் என்ன பண்ணுறோம், கொடுக்குறோம். லோன் டு கிவன் டு அதர்ஸ். ஓகே. அடுத்தது வந்து பார்த்தோம்னா கிரியேஷன் ஆஃப் அசெட். கரெக்டா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் நான் என்ன பண்ணுறேன், லோனை ரீபேமெண்ட் பண்ணுறேன். ஓகேவா. ரெண்டு எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது, டெப்ட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரெசிப்ட் அண்ட் நான் டெப்ட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரெசிப்ட். டெப்ட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரெசிப்ட்னா நான் என்ன பண்ணுறேன், லோனை ரெசிப்ட் வேறு, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் சாரி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் பார்த்தோம்னா டெப்ட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரெசிப்ட் கிடையாது. ஓகேவா. அது ரெசிப்ட் தான் இருக்குது, டெப்ட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரெசிப்ட் அண்ட் நான் டெப்ட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரெசிப்ட். பட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் பார்த்தோம்னா நான் என்ன பண்ணுறேன், லோனை ரீபேமெண்ட் பண்ணுறேன். எனக்கு வர நான் வாங்கியிருந்த லோனை நான் என்ன பண்ணுறேன், நான் ரீபேமெண்ட் பண்ணுறேன். அண்ட் லோன் என்ன பண்ணுறேன், நான் அடுத்தவங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா. அடுத்து நான் என்ன பண்ணுறேன், அதிகமாக காசை ஸ்பெண்ட் பண்ணி ஒரு அசட்டை கிரியேட் பண்ணுறேன், ஒரு லேண்டை பர்ச்சேஸ் பண்ணி அந்த லேண்டில் என்ன பண்ணுறேன், பில்டிங்கை கட்டுறேன். இதெல்லாம் என்னது, அசட்டு. நான் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறேன், ஒரு ரோடை பில்ட் பண்ணுறேன். அதெல்லாம் என்னது, அசட் கிரியேட் பண்ணுறேன். என்னன்னா என்னோட எக்ஸ்பெண்டிச்சர் மூலயமா. இதெல்லாம் என்னது, எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு விஷயம் நமக்கு என்ன ஆகும், லயபிலிட்டியை உருவாக்குமா, உருவாக்காது. ஆனால் கேபிட்டல் ரெசிப்டில் என்னது, லயபிலிட்டியை உருவாக்கும். ஏன்னா நான் வந்து லோன் வாங்கியிருக்கேன், லோனை நான் ரீபேமெண்ட் பண்ணணும், லயபிலிட்டி உருவாக்குதா. பட் இந்த இடத்துல நான் லோனை ரீபேமெண்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி நான் கொடுத்த லோனுக்கு நான் என்ன பண்ணேன், நான் லோன் கொடுக்குறேன், அது எனக்கு அசட் தானே. ஃபியூச்சர் என்ன ஆகும், எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக அது பேமெண்ட் ஆகுதா. ஓகேவா. தென் நான் என்ன பண்ணேன், அசட்டை கிரியேட் பண்ணுறேன். அசட்டை கிரியேட் பண்ணுறதுனால எனக்கு ரெவன்யூ வருமா. நான் தான் என்ன பண்ணலாம், ரோடை கிரியேட் பண்ணி நான் அதை டோல் பிளாஸா வச்சு அதனோட ரெவன்யூ என்னால் எடுக்க முடியுமா. ஓகே. திஸ் இஸ் அபவுட் தி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா. ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போமா. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்வால்வ்ஸ் எனி எக்ஸ்பெண்டிச்சர் தட் டஸ் நாட் ஆட் அசெட் அண்ட் ரெடியூஸ் தி லயபிலிட்டி. ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாருங்க. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்னன்னா, இட் இஸ் எக்ஸ்பெண்டிச்சர் தட் டஸ் நாட் ஆட் டு அசெட். ஸோ அசெட்டை ஆட் பண்ணாது, ஆர் ரெடியூஸ் லயபிலிட்டியை என்ன பண்ணாது, லயபிலிட்டியை ரெடியூஸ் பண்ணாது. ஆக்சுவலாக நான் வாங்கின லோனுக்கு நான் பேமெண்ட் பண்ணிட்டேன், அப்புறம் என்னோட லயபிலிட்டி என்னவாகுது, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இதாகுதா, அது லயபிலிட்டியை ரெடியூஸ் பண்ணுதா. அண்ட் ஆல்சோ இட் டஸ் நாட் ஆட் டு தி அசெட். அசெட் ஆட் பண்ணாதுன்னு சொல்கிறாங்க. பட் என்ன ஆகுது, நான் என்ன பண்ணுறேன், ஒரு அசெட்டை கிரியேட் பண்ணுறேன்னா. ஸோ காம்பனன்ட் பட்ஜெட்லேயே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்னது, லோனை நான் ரீபேமெண்ட் பண்ணிட்டேன், என் லயபிலிட்டியை ரெடியூஸ் பண்ணிட்டேன். ஓகேவா. நான் என்ன பண்ணுறேன், காசை கொடுத்து ஒரு அசட்டை கிரியேட் பண்ணுறேன், எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ எனக்கு கிரியேட்டிவ் அசட் உருவாகுதா. ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இதானே. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன, இட் டஸ் நாட் என்ன பண்ணியிருக்காங்க, இட் டஸ் நாட் ஆட்னு கொடுத்துருக்கனால என்ன ஆயிடுச்சு, இட் இஸ் தி ராங் ஸ்டேட்மெண்ட். ஓகே. தி ராங் ஸ்டேட்மெண்ட். ஓகே. தென் செகண்ட் ஒன், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். Then revenue expenditure is incurred with the purpose of increasing asset of durable nature or reducing the recurring liability. ஓகேவா. ஃபர்ஸ்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் என்னது, ஆர்இ. என்னென்ன காம்பனன்ட்ஸ் உள்ளார இருக்கு, நம்ம என்னென்ன செலவு பண்ணுவோம், சேலரி பே பண்ணுவோமா, பென்ஷன்ஸ் கொடுப்போமா, சப்சிடிஸ் கொடுப்போமா, ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் கொடுப்போமா, அப்புறம் என்ன பண்ணுவோம், கிராண்ட்ஸ் கொடுப்போமா டு ஸ்டேட்ஸ், டிவிடெண்ட், இன்ட்ரெஸ்ட், இல்லை இதெல்லாம் பே பண்ணுவோமா. இன்ட்ரெஸ்ட் நம்ம வாங்கின லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவோம், நம்மள்ட்ட வாங்கின ஷேருக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம டிவிடெண்ட் ஷேர் பண்ணுவோம். இதெல்லாமே என்னது, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ இந்த ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் என்ன கேட்குறாங்கன்னா, இட் இஸ் இன்கர்ட் வித் தி பர்பஸ் ஆஃப் இன்க்ரீசிங் அசெட் ஆஃப் டியூரபிள் இன் நேச்சர், ஓகே, ஆர் ஆஃப் ரெடியூசிங் தி ரெக்கரிங் liability. ரெக்கரிங் liability என்னது,
இட் இஸ் அ இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட். லையபிலிட்டினா என்னது, நம்ம என்ன பண்ணணும், நம்ம கொடுக்கணும். ஸோ ரெக்கரிங்காக நடந்துட்டு இருக்கு, மாதம் மாதம் நான் என்ன பண்ணணும், எனக்கு லையபிலிட்டி இருக்கு. அந்த லையபிலிட்டியை நான் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் கொடுக்க முடியுமா? ஆப்வியஸ்லி எஸ். நம்ம என்ன பண்ணுறோம், இன்ட்ரெஸ்ட்டை பேமெண்ட் பண்ணுறோம். கரெக்டாக, இன்ட்ரெஸ்ட் நம்ம பே பண்ணுறோம், அது ஒரு லையபிலிட்டி. மாதம் மாதம் நம்ம பே பண்ணுறோம். எந்த காம்பனெண்ட்ல நம்ம பே பண்ணுறோம்னா இட் இஸ் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சருங்கிற காம்பனெண்ட்ல இருந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பேமெண்ட் பண்ணுறோம். அப்போ ஆப்ஷன் 2 என்னது, இட் இஸ் இன்கர்ட் வித் டியூரபிள் நேச்சர் அண்ட் ரெடியூசிங் தி ரெக்கரிங் லையபிலிட்டி. எஸ், the end option is the correct. Okay, so here, so இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னா ஆப்ஷன் B is the correct. பட் ஆக்சுவலாக என்ன கேட்டிருக்காங்க, which of the above statement is not correct ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட் கேட்டோன்னே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் அ கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? பட் ஹியர் த ரெவன்யூ எக்ஸ்பென்ஸ் இன்கர்ட் வித் தி பர்பஸ் ஆஃப் இன்க்ரீசிங் அசெட் ஆஃப் டியூரபிள் நேச்சர். Or of reducing the recurring liability. Recurring liability is the correct answer. So அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக பண்ணிடலாம். பட் இது என்னது, ஒரு கன்ஃபியூசிவ் ஸ்டேட்மெண்ட். இட் இஸ் இன்க்ரீசிங் அசெட் ஆஃப் டியூரபிள் நேச்சர். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம பண்ணால் ஒன் வே டிரான்சாக்ஷன் சொன்னீங்க, எப்படி அந்த அசெட்டை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா தி ஸ்டேட், தி கிராண்ட்ஸ் கிவன் டு தி ஸ்டேட், இட் இஸ் ஆல்சோ கிரியேட்டிங் தி அசெட்ஸ். ஓகேவா? இட் இஸ் தி கன்ஃபியூசிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ லைக் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஆல்சோ தே ஆர் மேக்கிங். இது எப்போனா 2023 ஒரு நல்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. லைக் நம்ம பிரெயின் ஸ்டார்மிங் பண்ணுறதுக்கு இது மாதிரி கொஸ்டின் நல்லா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் ஹியர் தி ஆன்சர் இஸ் லைக் ஆப்ஷன் 1, which are the statement is not correct. Capital expenditure at any expenditure that can add to asset reduce liability. Option A. Okay. Then so 2023ல capital expenditure ஒரு கேள்வி கேட்டிருந்திருக்கு. 2024ல they are asking the capital expenditure, again same question. The pattern of UPSC also they are following. Okay வா? Now so முன்னாடி என்ன பார்த்தோம், capital expenditure என்னது, the expenditure which we made to reduce the liability and creation of asset. லோனை பேமெண்ட் பண்ணுறோம். ஓகேவா? நம்ம லோன் கொடுக்குறோம், நம்ம அசட்டை கிரியேட் பண்ணுறோம். இதெல்லாம் என்னது, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஃபர்ஸ்ட் ஒன், எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் அக்விசிஷன் ஆஃப் அசெட். எஸ், கரெக்ட். நம்ம என்ன பண்ணுறோம், லோனை கிரியேட் பண்ணுறோமா? நான் என்ன பண்ணுறேன், காசு கொடுத்து அந்த லோன் என்ன பண்ணுறேன், லைக் பணம் கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், அந்த இடத்த அக்விசிஷன் பண்ணுறேன்னா, லேண்டை வாங்குறேன்னா, அதில் என்ன பண்ண முடியும், என்னால் ரோடு கட்ட முடியும், என்னால் பில்டிங் கட்ட முடியும். கரெக்ட். அக்விசிஷன் ஆஃப் expenditure on acquisition of asset, which is correct. Then repayment of loans. நான் லோனை ரீபேமெண்ட் பண்ணுறேன். எஸ், ஆப்வியஸாக என்னது, நான் வாங்கின லையபிலிட்டியை கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன பண்ணிப்போம், நான் கேபிட்டல் ரிசிப்டில் லோனை நான் வாங்கிட்டேன். ஆனால் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன பண்ண முடியும், அந்த லோனை நான் என்ன பண்ண போகிறேன், கொடுக்க போகிறேன். என்றது பணத்தை எடுத்து அந்த லோனை நான் ரீபேமெண்ட் பண்ணுறேன். ஆப்ஷன் 2 is correct. And loan and advances to the state government. Okay, then interest payments on borrowing. Okay, so interest third option வேணா, third option பிட்ட குழப்பற மாதிரி இருக்கு. நம்ம என்ன பண்ணோம், கிராண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணோம், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் கொடுத்தோம். ஆனால் லோன் நம்ம பார்த்து படிக்கல. லோன் அட்வான்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் நம்ம எதுலையும் நம்ம என்ன பண்ணல, நம்ம காம்பனன்ட்ஸில் படிக்கல. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், டேரெக்டாக 4 ஸ்டேட்மெண்ட்டில் போகிறோம். இப்போ என்ன பண்ணுறோம், இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் ஆன் பாரோயிங். நம்ம எதில் பே பண்ணுறோம், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் நம்ம என்ன பண்ணுறோம், இன்ட்ரெஸ்ட் நம்ம வாங்கின பாரோயிங்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ரெவன்யூவில் தான் பே பண்ணுறோம். கரெக்டாக? பட் இங்கே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பே பண்ணுவோமா, கிடையாது. இப்போ என்னாச்சு, நான் ஃபஸ்ட் 2 ஸ்பீட் எனக்கு தெரிஞ்சிருச்சு, தேர்ட் ஸ்பீட் எனக்கு தெரியல, ஆக்சுவலாக தெரியல. இப்போ 4th ஸ்பீட் என்ன ஆச்சு, எனக்கு தெரியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், எலிமினேட் பண்ணுறேன். 4th ஸ்டேட்மெண்ட் இருக்கா, ராங். 1 2 ஆப்வியஸாக வரணும். இங்கே 1 இருக்குது ஆனால் 2 இல்லை. ஓகேவா? 1 இருக்குது 3 இருக்குது, வரல. ஆனால் 1 2 இதில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் இஸ் சி, வித்தவுட் சீயிங் தி தேர்ட் ஸ்டேட்மெண்ட். உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ்டாக இருக்குது எக்ஸாம் ஹாலில், எனக்கு இந்த ஆப்ஷன் தெரிலனா டோன்ட் பேனிக். நீங்கள் பேனிக் அடிக்க வேணாம். அடுத்ததில் என்ன ஆகும், அடுத்ததுலேயே யூபிஎஸ்சியாக இருக்கட்டும், அதே எக்ஸாமினேஷன் என்ன பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு ஒரு க்ளூவை கொடுத்துருப்பாங்க. ஸோ இயர் என்னது, ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் மூலம் என்ன ஆச்சு, நான் என்ன பண்ணிட்டேன், ஆன்சரை அரைவ் பண்ணிட்டேன். 1 2 and 3. ஸோ என்னது, லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ்மெண்ட் டு தி ஸ்டேட் கவர்மெண்ட், இட் இஸ் தி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா? தி கிராண்ட்ஸ் given to the state, it is coming to the revenue expenditure, but the loans and advance to the state government, it's come under the capital expenditure. Clear? So here option is C, C for cat. Yeah. Effective revenue deficit. So effective revenue deficit na enna paathom, AD minus capital
sorry, grants given to the state. ஸோ எவ்வளோ ஆக்சுவலாக ரெவன்யூ டெபிசிட் பார்க்குறது என்னன்னா அதான் எஃபெக்டிவ் ரெவன்யூ டெபிசிட். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், ஸோ எஃபெக்டிவ் ரெவன்யூ டெபிசிட் இஸ் வெஸ்டர்ன் ஐடியா ஆஃப் பப்ளிக் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் விச் இந்தியா யூஸ்ட் இட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இன் தி யூனியன் பட்ஜெட் 2011 to 12. தெரியல, இது கரண்ட் அஃபேர்டாக இருக்குது, இதை நான் பார்க்கல, விட்டுட்டேன். ஓகேவா? ரெண்டாவது, இட் இஸ் இ மாடிஃபைடு கைண்ட் ஆஃப் ரெவன்யூ டெபிசிட் விச் இஸ் கரெக்ட். எஸ், இட் இஸ் அ மாடிஃபைடு கைண்ட் ஆஃப் ரெவன்யூ டெபிசிட் which includes that part of revenue deficit by which asset has been created. Yes, அது என்னது? It is a modified kind of revenue deficit which excluded. நான் என்ன பண்ணிட்டேன்? எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டேன், வெளியே எடுத்துட்டேன். எதனா என்ன பண்ணிட்டேன்? The part of revenue deficit which are asset have been given created. அந்த grants to state நான் என்ன பண்ணிட்டேன்? அது ஒரு அசட்டை கிரியேட் பண்ணுவோம். ஏன்னா ரெவன்யூ டெபிசிட்ல நம்ம கால்குலேட் பண்ணும்போது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் ரெவன்யூ ரெசிப்ட் தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ரெவன்யூ டெபிசிட்டை கால்குலேட் பண்ணுவோமா? அந்த ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ல என்ன இருக்கும்? கிராண்ட்ஸ் கிவன் டு தி ஸ்டேட்ஸ் இருக்குமா? ஓகேவா? அதை நான் என்ன பண்ணுறேன்? எக்ஸ்க்ளூட் பண்ணுறேன். அதுதான் என்னது? எஃபெக்டிவா? ஸோ அந்த எதனால எக்ஸ்க்ளூட் பண்ணுறேன்? ஏன்னா அந்த அசட் என்ன பண்ணும்? அது கிரியேட் பண்ணுது, அது லையபிலிட்டி கிடையாது, அது ஒரு கிரியேஷன். ஓகேவா? அது இந்தியாவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலாக இவ்வளோ தான் என்னது எனக்கு ஆர்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்? நான் எஃபெக்டிவ் ரெவன்யூ டெபிசிட் கண்டுபிடிக்கிறேன். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? So first state பார்ப்போமா? Effective revenue deficit is a western idea of public finance management which India used it for first time in union budget 2011 and 12. Actually 2011 and 12ல பிரணாப் முகர்ஜி என்னவா இருப்பாங்க? ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருப்பாங்க. ஸோ அவங்க கொண்டு வந்தது என்னது? இந்த எஃபெக்டிவ் ரெவன்யூ டெபிசிட். இது வந்து ஆக்சுவலாக வெஸ்டர்ன் ஐடியா கிடையாது. இட் இஸ் கம் ஃப்ரம் அவர் மன்மோகன் சிங் கவர்மெண்ட் மூலியமாக கொண்டு வந்தது என்னது? இந்த எஃபெக்டிவ் ரெவன்யூ டெபிசிட். பிரணாப் முகர்ஜி தான் ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாரு. இட் இஸ் நாட் அ வெஸ்டர்ன் ஐடியா ஆஃப், it is a indigenously created idea. Okay ba? So this one in the question என்னது? Little bit factual question. UPSC ல before like ஒரு 2 years backலாம் பார்த்தோம்னா factual question பார்த்தீங்கன்னா ராங்காக இருக்கும். மேக்ஸிமம் என்னங்கிறது கொஸ்டின் வந்து ராங்காக தான் இருந்திருக்கு. ஆனால் இப்போ லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக பார்த்தோம்னா factual question என்னவா இருக்கு? கரெக்டாக இருக்கு. ஸோ UPSC ஆல்சோ இன்க்ரீசிங் தி லெவல் ஆஃப் லைக் கொஸ்டினோட இன்க்ரீஸ் லைக் டிஃபிகல்ட்டிஸ் என்ன பண்ணிட்டாங்க? இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் லிட்டில் பிட் அபவுட் ஃபேக்ட்ஸ். ஸோ ஃபேக்ட்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கணும்? தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃப்ரம் திஸ் கொஸ்டின் ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர், ஆப்ஷன் 1 இஸ் தி ராங் ஆன்சர். ஓகே, எஸ். ஸோ பிரைமரி டெபிசிட். ஸோ ஒரு கமெண்ட்ல பிரைமரி டெபிசிட் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலன்னு சொன்னீங்க. பட் அகேன் ஐ வில் சே அபவுட் தி பிரைமரி டெபிசிட். ஸோ ஃபர்ஸ்ட் எஃப்டினா என்னன்னு பார்த்தோம். எஃப்டினா என்னது? டோட்டல் பாரோயிங்ஸ். கரெக்டா? நான் என்ன பண்றேன்? என்னோட பட்ஜெட் டெபிசிட் ரெவன்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் ரெவன்யூ, நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறேன், எனக்கு எவ்வளோ ரெவன்யூ வருது, இவ்வளோ ரெவன்யூ வருது, நான் என்ன பண்ணுறேன்? அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறேன். அந்த அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு அமௌண்ட் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து 8000 ரூபாய் என்னவா வருது? ரெவன்யூவாக வருது. எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ? எனக்கு 10000 ரூபா வருது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? எனக்கு வந்து 8000 ரூபா ரெவன்யூ, ஆனால் நான் 10000 ரூபா எக்ஸ்பெண்டிச்சர். கரெக்டாக? அப்போ 10000 மைனஸ் 8000 போட்டால் எவ்வளோ வரும்? எனக்கு 2000 ரூபா டெபிசிட். இந்த டெபிசிட் என்ன பண்ணணும்? பாரோ பண்ணால் தான் என்னால் இந்த டெபிசிட் அடிக்க முடியும், லைக் கிளியர் பண்ண முடியுமா? நான் என்ன பண்ணுறேன்? 2000 ரூபா பாரோ பண்ணுறேன். எனக்கு என்னன்னா இப்போ இந்த 2000 நான் எதுக்கு பாரோ பண்ணுறேன் அப்படின்னு நான் தெரியணும். இப்போ என்ன பண்ணாங்க கவர்மெண்ட் 2008-09 என்ன பண்ணாங்க? மன்மோகன் சிங் என்ன பண்ணுறாருன்னா, நான் என்னோட கவர்மெண்ட் என்ன பண்ணுது, நான் வந்து எவ்வளோ பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு காமிக்கணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. இப்போ பண்ணும்போது இப்போ 10000 ரூபா எனக்கு வருதுப்பா, எக்ஸ்பெண்டிச்சர் வருதுப்பா, நான் 8000 ரெவன்யூ வருது, நான் 2000 ரூபா நான் என்ன பண்ணுறேன்? பாரோ பண்ணுறேன். இப்போ நான் 2000 ரூபா எதுக்கு நான் பாரோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் காமிக்கணும்னு சொல்லிட்டு மக்கள் முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்? நான் ஷோகேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க? ஷோகேஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த 2000 ரூபாய் நான் என்ன பண்ணுறேன்? 1000 ரூபா மற்ற கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க? வாங்கிந்த கடனுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் பே பண்ணுறேன் அப்படின்னு காமிக்கிறாங்க. அது பேர் என்னன்னா அதான் பிரைமரி டெபிசிட். இப்போ என்ன பண்ணுறேன்? இந்த 1000 ரூபா இருக்கா? இப்போ இங்கே 2000 ரூபா இருக்கு. இந்த 2000 ரூபாய் என்னது? இதான் எஃப்டி. நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம எவ்வளோ பாரோ பண்ணிட்டோம். ஓகேப்பா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்? அந்த 1000 ரூபாயை நான் மைனஸ் பண்ணுறேன். அப்போ என்னோட ஃபிஸ்கல் டெபிசிட் என்னவா தான் இருக்கும்? நான் என்ன பண்ணுறேன்? இப்போ ரன் பண்ணுறது எனக்கு ஃபிஸ்கல் டெபிசிட் 1000 ரூபா தான்.
ஆனால் முன்னாடி வாங்கிட்டு போனவங்க என்ன பண்ணிட்டாங்க, லோன் வாங்கிட்டாங்க. அந்த லோனை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் நான் பே பண்ணணும். அந்த இன்ட்ரெஸ்ட் நான் என்ன பண்ணிட்டேன், இங்கே கழிச்சிட்டேன். கிளியரா? தட் இஸ் தி பிரைமரி டெபிசிட். ஓகே, ஐ திங்க் அஸ்வினியா புரிஞ்சுதா பிரைமரி டெபிசிட்? திஸ் இஸ் அபவுட் தி பிரைமரி டெபிசிட். லோன் வாங்கியிருக்கேன், மற்ற கவர்மெண்ட் வாங்கியிருக்காங்க. எஸ், தேங்க்யூ. அந்த லோன் என்ன பண்ணுறேன், நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ நான் என்ன பண்ணேன், கிளியர் பண்ணுறதுக்கு நான் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நான் 2000 ரூபா பாரோ பண்ணுறேன் என்னோட பட்ஜெட் டெபிசிட் இது பண்ணுறதுக்கு. அதில் நான் 1000 ரூபாய் என்னவா இருக்குது, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. அந்த 1000 ரூபாய் நான் மைனஸ் பண்ணி எனக்கு 1000 ரூபா தான் ஆக்சுவலாக டெபிசிட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஷோகேஸ் பண்ணுறேன். ஸோ அது பேர் பிரைமரி டெபிசிட். இல்லையா? ஓகே, திஸ் இஸ் அபவுட் தி பிரைமரி டெபிசிட். ஸோ இது சூப்பர் கொஸ்டின். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 30 செகண்ட் டைம் தரேன் உங்களுக்கு. ஓகேங்களா? நீங்கள் இந்த கொஸ்டினை ட்ரை பண்ணி ஆன்சரை என்ன பண்ணுங்கள், கமெண்ட்டில் போடுங்க. நீங்கள் இது பிரைமரி டெபிசிட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு ஒரு நல்ல கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்கன்னா அதை நம்ம போட்டு பார்த்து கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு கிளியரான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஐ வில் கிவ் அ 30 செகண்ட்ஸ் டைம் டு ஃபினிஷ் திஸ் கொஸ்டின். அதை என்ன பண்ணுங்கள், கமெண்ட்டில் லைக் போடுங்க. ஓகேங்களா? ஸோ ரெவன்யூ ரெசிப்ட் 80,000 கோடி, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் லைக் 90,000 கோடி, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தோம்னா 20,000 கோடி, நான் டெப்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தோம்னா 5,000 கோடி, அண்ட் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் 60,000 கோடி. நான் சொன்ன ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணிங்கனால என்ன ஆயிரும், கிளியர் பண்ணிடலாம். எஃப்டினா என்ன, எஃப்டி இஸ் ஈக்குவல் டு என்னது, ரெவன்யூ ரெசிப்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். கரெக்டா? மைனஸ் ரெவன்யூ ரெசிப்ட் பிளஸ் கேபிட்டல் ரெசிப்ட் RE பிளஸ் CE மைனஸ் RR பிளஸ் என்னது DCR அண்ட் NDCR, டெப்ட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரெசிப்ட். இதில் நான் DCR எடுத்துட்டேன்னா என்ன ஆயிரும், முடிஞ்சு போச்சு. ஓகேவா? அப்போ RR கிடச்சிருக்கு, NDCR இருக்குது, RE இருக்குது, CE இருக்குது. அதை போடுங்க. இப்போ ரெவன்யூ ரெசிப்ட் நான் என்ன பண்ணுறேன், இதில் போடுறேன். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இதில் போடுறேன். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இதில் நான் வைக்கிறேன். நான் டெப்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இதில் வைக்கிறேன். நான் DCR எனக்கு தேவை கிடையாது. DCR தான் என்னது, நான் பட்ஜெட் டெபிசிட் கண்டுபிடிப்பேன். ஆனால் FDயில் DCR தான் என்னது, FDA. ஸோ FD இஸ் ஈக்குவல் டு டோட்டல் பாரோவிங்ஸ். கரெக்டாக? இப்போ FD நான் என்ன பண்ணிட்டேன், ஸோ RE ப்ளஸ் CE மைனஸ் RR ப்ளஸ் NDCR போட்டேன்னா எனக்கு ஒரு அமௌண்ட் வரும். இப்போ அந்த அமௌண்ட்டை நான் என்ன பண்ண போகிறேன், நான் என்னோட இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டோட மைனஸ் பண்ண என்ன வரும், அதுதான் பிரைமரி டெபிசிட். கிளியரா? ஸோ ஆக்சுவலாக இங்கே எவ்வளோ வரும், இந்த ஃபார்முலா மாதிரி போட்டோன்னா இப்போ நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ REனா எவ்வளோ, 80,000. RE 90,000, சாரி 90,000. CEனா எவ்வளோ, 20,000. ஓகேவா? RR எவ்வளோ, 80,000. நான் டெப்ட் கேபிட்டல் ரெசிப்ட் எவ்வளோ, 5,000. ஓகே, ப்ளஸ் 5,000. இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு FD கண்டுபிடிக்கணும். FD என்ன வரும், இது என்னாச்சு, 1,10,000. இங்கே 85,000. 1,10,000 85,000னா 25,000 கோடி தான் என்னது என்னோட FD. இப்போ நான் என்ன பண்ணிக்கணும், PD கண்டுபிடிக்கணும், பிரைமரி டெபிசிட். அப்போ FD மைனஸ் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட். கரெக்டா? அப்போ 25,000 கோடி மைனஸ் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் எவ்வளோ, 6,000. 6,000மா? ஸோ 6,000 பேமெண்ட் பண்ணால் எனக்கு எவ்வளோ ஒரு ஆன்சர், 19,000 கோடியா? தட் இஸ் தி பிரைமரி டெபிசிட். ஸோ அஸ்வின் B கிடையாது, இட் இஸ் C. நீங்கள் ஃபிஸ்கல் டெபிசிட் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆனால் ஃபிஸ்கல் டெபிசிட் என்ன பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டை மைனஸ் பண்ணணுமா, இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கட்டுறோன்னு சொல்லிட்டு அதை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், அதான் என்னது 19,000. ஆப்ஷன் இஸ் C. கிளியர்? ஸோ ஆப்ஷன் இஸ் C, தட் இஸ் பிரைமரி டெபிசிட். ஓகேவா? ஃபிஸ்கல் டெபிசிட் அண்ட் பிரைமரி டெபிசிட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு அவர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ லாஸ்ட் இயர் நம்ம லைக் ஒரு 2 years பேக் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு மெயின்ஸ் கொஸ்டின் ஆன்சர் என்ன இருந்துச்சு, காம்பனன்ட்ஸ் ஆஃப் பட்ஜெட். நம்மளோட ஒரு கிளாஸ் எடுத்தோம் பார்த்தீங்களா ஸ்டார்டிங்கில், அந்த கிளாஸ் தான் என்னது, அந்த ஃபஸ்ட் ஒரு பேஜ் காம்பனன்ட் ஆஃப் பட்ஜெட் கொடுத்தது இல்லை, கேபிட்டல் ரெவன்யூ ரெசிப்ட் சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணாங்க, ஒரு ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன பண்ணாங்க,
இதில் இருந்து தான் கேள்வி கேட்டாங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அபவுட் தி டெபிசிட் அண்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் பட்ஜெட். I hope you will understand the deficits. Then it is fiscal deficit. It is also super question. ஓகேவா? 2021ல கேட்ட question. So fiscal deficit என்னன்னு தெரியும்? It is a total borrowing to balance the mismatch of expenditure and revenue in budget deficit. So budget மீட் பண்றதோட deficit என்ன இருக்கு? பேலன்ஸ் பண்றதுக்காக நம்ம borrow பண்ற amount தான் என்னது? It is a fiscal deficit. கரெக்ட்டா? So first gap between the value of export and import. நம்ம எங்கேயாச்சும் export and import நம்ம பார்த்தோமா? பார்க்கல. கரெக்ட். ஸோ ஃபிஸ்கல் டெபிசிட்ல எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அப்படிங்கிற டெர்மினாலஜி நம்ம படித்தோமா? படிக்கல. ஸோ அப்போ என்ன பண்ணல? அது நான் படிக்கவே இல்லை. என்ன பண்ணிட்டேன்? நான் டைரெக்டாக என்ன பண்ணிட்டேன்? ஆப்ஷன் வரதை நான் கேன்சல் பண்ணிட்டேன். ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஜஸ்ட் ஒரு காமன் சென்ஸில் பண்ணுறேன். தென் கேப் பிட்வீன் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் மைனஸ் எக்ஸ்டர்னல் பாரோவிங். நான் எக்ஸ்டர்னல் பாரோவிங்லாம் படிக்கவே இல்லையா டெபிசிட்டில்? டோட்டல் பாரோவிங்ஸ் படித்தேன். ஆனால் எக்ஸ்டர்னல் பாரோயிங், இன்டர்னல் பாரோயிங், கமர்ஷியல் பாரோயிங் அப்படின்னு நான் எதுவுமே படிக்கல தானே. ஸோ என்ன ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருக்காங்களா? wrong. Then gap between total expenditure and total receipt of the government. இது அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? இது நம்ம படிச்ச மாதிரி இருக்கு. Then gap between total receipt minus external borrowing. So இங்கே நான் என்ன பண்ணல? Gap between total receipt and minus external borrowing. Yes, Ashwini, yes, you are correct. கரெக்டாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க. பட் I will explain that. So gap between total receipt minus external borrowing கிடையாது. கரெக்டா? ஸோ நான் படிக்கவே இல்லை, ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க? அதை கேட்டிருக்காங்க. இப்போ தேர்ட் ஒன் பார்ப்போம். கேப் பிட்வீன் தி டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் டோட்டல் ரெசிப்ட் ஆஃப் தி கவர்மெண்ட். ஸோ ஒரு கேப் இருக்கு டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கும் டோட்டல் ரெசிப்ட்டுக்கும். அந்த கேப் தான் என்னது? டிசிஆரா? அந்த டிசிஆர் தான் என்னது? ஃபிஸ்கல் டெபிசிட். டெப்ட் கிரியேட்டிங் ரெசிப்ட். அதான் என்னது? ஆப்ஷன் சி. ஸோ கொஸ்டின்ஸ் ஆன்சர் எப்படி கேட்பாங்கன்னா, சம்டைம்ஸ் நம்ம படிச்சிருப்போம், ஓகேங்களா? நமக்கு அது நாலேஜ் ஃபுல்லாக படிச்சிருக்காம ஓரளவு படிச்சிருப்போம். ஆனால் அந்த இடத்துல வேறு கேட்டு இது இருக்குமோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்? டைமை வேஸ்ட் பண்ணுவோம். இப்போ நீங்கள் ஒரு விஷயம் படிச்சிருந்தீங்க, நான் ஓரளவுக்கு ஒரு ப்ரீஃபாக எனக்கு ஜென்ரலாக ஐடியா தெரியுது, ஜென்ரல் ஸ்டடீஸில் பார்த்தோம்னா நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணலாம்? அதை நீங்கள் லைக் அப்ளை பண்ணலாம். அதை நீங்கள் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ அது மாதிரி நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஓகே, இந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அப்ரோச் வரும். ஸோ அந்த அப்ரோச் நம்ம போட்டு பார்த்ததுலாம் என்ன இருக்குது? ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ இது மூணுமே என்னது? இதுக்கு irrelevant-ஆ இருக்கு fiscal deficit-க்கு. A, B and D and C is the relevant to our question. Okay? Yes. Then consider the following statement of tax buoyancy. இப்போ fiscal deficit முடிஞ்சிருச்சு. We are going to the taxation. ஓகேவா? Tax buoyancy, tax elasticity இதெல்லாம் என்னது? Core concept in economics. பட் நமக்கு வந்து இன்டெப்த்தாக படிக்கணும்னு அவசியம் கிடையாது. we should know about the what is tax buoyancy, what is tax elasticity. ஸோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் tax buoyancy அப்படின்னா என்ன பார்த்தோம்னா, இப்போ tax increase or else change tax revenue divided by change in GDP. ஓகேவா? இதான் ஆக்சுவல் ஃபார்முலா. change in tax revenue divided by change in GDP. ஓகே, ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சாம் டாக்ஸ் சாம் வேணும். ஓகே, இப்போ இந்தியா எடுத்துப்போம். ஓகேவா? இந்தியாவோட 2025 ஜிடிபி வந்து 100 கோடி. கரெக்டா? 2026 ரெவன்யூ எவ்வளோ எடுத்திருக்காங்க? லைக் ஜிடிபி எவ்வளோ வந்திருக்குன்னா 110 கோடி. 10% என்ன ஆயிருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கா? 2005 2026க்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு 10% நம்ம இன்க்ரீஸ் ஆகிருக்கும். 110 கோடியாக வாங்கியிருக்கோம். இப்போ அதே மாதிரி டாக்ஸ் கலெக்ஷன், டாக்ஸில் கவர்மெண்ட் எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்குன்னு பார்ப்போம். 2025 20 கோடி என்ன பண்ணியிருக்காங்க? 20 கோடி டாக்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க? கலெக்ட் பண்ணியிருக்காங்க. 20 கோடி ஓகேவா? கலெக்ட் பண்ணியிருக்காங்க. 2026 எவ்வளோனா 22 கோடி என்ன பண்ணியிருக்காங்க? கலெக்ட் பண்ணியிருக்காங்க.
அப்போ அது 2 கோடி என்னது 10%. ஓகேவா? ஸோ இப்போ என்ன இருக்கு 2025 ஜிடிபி பார்த்தோம்னா 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2025 26 டேக்ஸ் பார்த்தோம்னா 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? 20 கோடி 22 கோடி. இப்போ நான் என்ன பண்றேன், இது ரெண்டுத்தையும் என்ன பண்றேன், இந்த ஃபார்முலா கொண்டு வரேன். சேஞ்ச் இன் டாக்ஸ் ரேட் எவ்வளோ 10%. சேஞ்ச் இன் ஜிடிபி என்ன 10%. இதையும் லைக் டிவைட் பண்ணோம்னா 1 வருமா? அப்போ 1% ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது என்ன ஆகும், 1% டாக்ஸ் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகுறதுனால என்ன ஆகுது, டாக்ஸ் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் கண்டுபிடிக்க போகிறோம். அதான் என்னது டாக்ஸ் பயான்சி. டாக்ஸ் எலாஸ்டிசிட்டினா என்னன்னு பார்க்கும்போது, ஸோ இப்போ டாக்ஸ் பயான்சியில் அண்ட் டாக்ஸ் எலாஸ்டிசிட்டி, ஸோ மேஜர் டிஃபரன்ஸ் ரெண்டு சின்ன டிஃபரன்ஸ் தான். டாக்ஸ் பயான்சியில் ஓவரால் நம்ம பார்ப்போம். என்ன பண்ணலாம், சடனாக கவர்மெண்ட் என்ன பண்ணலாம், ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகிருக்காது. ஜிடிபி ஏன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா டாக்ஸ் ரேட் என்ன பண்ணியிருப்பாங்க, மாற்றிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 18% இருந்துச்சு, இப்போது ஜிஎஸ்டி என்ன பண்ணியிருப்பாங்க 28% மாற்றிட்டாங்க, 40% மாற்றிட்டாங்க. அதெல்லாம் என்ன ஆயிடுச்சு, இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அது என்ன ஆகும், அது டாக்ஸ் பயான்சியில் வரும். ஆனால் டாக்ஸ் லாசிட்டியில் என்ன ஆகும், டாக்ஸ் ரேட் என்ன பண்ணுவாங்க, மாற்ற மாட்டாங்க. அதே டாக்ஸ் ரேட் தான் இருக்கும். ஒன்லி எக்கனாமியில் என்ன இருக்குது, க்ரோ ஆயிருக்கா, எக்கனாமியில் இன்வெஸ்ட் ஆயிருக்கா, அதை மட்டும் பார்க்குறது என்ன இருக்குது, அதான் டாக்ஸ் எலாஸ்டிசிட்டி. ஓகேவா? ஸோ இது மாதிரி கோர் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு தேவை கிடையாது. பட் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தி ப்ரீஃபாக நமக்கு டாக்ஸ் பயான்சினா என்ன, ரெவன்யூ இன்க்ரீஸ் லைக் ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும்போது டாக்ஸ் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகுதான்னு பார்க்குறது தான் என்னது, மெஷர் பண்ணுறது தான் டாக்ஸ் பயான்சி. டாக்ஸ் எலாஸ்டிசிட்டியும் அதே தான். பட் ஒன்லி எக்கனாமிக் க்ரோத்தை பார்க்குறது என்னது, டாக்ஸ் எலாஸ்டிசிட்டி. பட் எக்கனாமிக் க்ரோத் ப்ளஸ் டாக்ஸ் ரேட்டு இல்லை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்போல்லாம் பார்க்கும்போது என்னென்னா அது பேர் டாக்ஸ் பயான்சி. ஓகேவா? லேமன் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருந்தாலே போதும். திஸ் மணி டாபிக்ஸில் நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா பியூர் டெக்னிக்கலாக என்ன பண்ண மாட்டாங்க, யூபிஎஸ்சி என்றைக்கும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஓகே, தென் செகண்ட் கொஸ்டின், தேர் இஸ் அ ஸ்ட்ராங் கனெக்ஷன் பிட்வீன் தி கவர்மெண்ட் டாக்ஸ் ரெவன்யூ ஏர்னிங்ஸ் அண்ட் தி எக்கனாமிக் க்ரோத். ஸோ இது ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது பார்த்தோம்னா எக்கனாமிக் க்ரோத்தும் டாக்ஸ் ரெவன்யூ ஏர்னிங்ஸும் ஒரு கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. 2 எக்ஸாம்பிள் வச்சுப்போம். ஆப்ஷன் லைக் ஒருத்தர் இருக்காரு, மோகன் இருக்காரு. ஓகேவா? இப்போ என்ன பண்றாரு, 2025 அவரோட சேலரி 10,000 ரூபாயா இருக்கு. ஓகேவா? அவர் என்ன பண்றாரு, அந்த 10,000 ரூபாய்க்கு என்ன பண்றாரு, லைக் அது உள்ள பொருள்லாம் என்ன பண்றாரு, அவர் வாங்குறாரு. ஆனால் 2026 அவரோட ஸ்கில் அப்டேட் பண்ணி அவர் என்ன பண்றாரு, 1 லட்ச ரூபாய் என்ன பண்றாரு, சேலரியா வாங்குறாரு. இப்போ 10,000 ரூபாய் என்ன பண்ணுவார், அவர் டாக்ஸ் பே பண்ண மாட்டார் தானே? எஸ். ஆனால் இப்போ 1 லட்ச ரூபா வாங்குற இவர் என்ன பண்ணுவார், டாக்ஸ் பே பண்ணுவாரா? கவர்மெண்ட்டுக்கு மணி வருதா? கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, அந்த மணியை வச்சு என்ன பண்ணுவாங்க, ரோடு பில்டு பண்ணுவாங்களா? ரோடு பில்ட் பண்ணும்போது என்ன ஆகும், நம்ம என்ன பண்ணுவோம், ரோடை யூஸ் பண்ணுவோமா? வெஹிக்கிள்ஸ் அதிகமாக யூஸ் ஆகுமா? பக்கத்தில் ஸ்டோர் கடைகள்லாம் என்ன பண்ணுவாங்க, திறப்பாங்களா? பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகுதா? டெவலப்மெண்ட் ஆகுதா? ப்ரொடக்ஷன் கிரியேட் ஆகுதா? என்னாச்சு, ஜஸ்ட் ஒரு எக்கனாமிக் க்ரோத் வந்து ஒருத்தவங்க டாக்ஸ் கட்டணும்னா என்ன ஆகுது, கனெக்ஷன் வருதா? அதே மாதிரி இவர் என்ன பண்ணுவார், நிறைய கன்சம்ஷன் பண்ணுவாரா? கார் வாங்குவாரா? கார் வாங்கினா என்ன ஆகும், ஜிஎஸ்டி பே பண்ணுவாரா? ஜிஎஸ்டி பேனா கவர்மெண்ட் என்ன ஆகும், டாக்ஸ் வருமா? ஸோ ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுதா? ஒருத்தர் டாக்ஸில் கொண்டு வரும்போது அந்த டாக்ஸ் என்ன ஆகும், அது பப்ளிக்கு யூஸ் ஆகும். ஸோ டாக்ஸ் ரெவன்யூ ஏர்னிங்ஸ் ஆல்சோ இட் இஸ் கனெக்ஷன் வித் தி எக்கனாமிக் க்ரோத். கிளியர்? ஸோ ஹையர் ஏர்னிங்ஸ் leads to the production leads to the higher tax is to the higher welfare to the society. So there is a strong connection between the government tax revenue earnings and economic growth. Yes, this is about the option 2. So பார்க்கும்போது first tax buoyancy refer to the change in tax in response to the change in tax rate. நம்ம என்ன பார்த்தோம், change in tax revenue divided by என்ன பார்த்தோம், change in GDP. So GDP ல என்ன இருக்கு, so increasing in tax like revenue GDP ல என்ன ஆகுது, increase ஆகுதா டிக்ரீஸ் தான் பார்க்குறோம். tax rate நம்ம என்ன பண்ணல, பார்க்கல. ஸோ ஆப்ஷன் 1 என்னது, wrong. So second one என்னது, there is a strong connection between the government tax revenue earnings and economic growth, which is
correct. Okay, so here answer is option B, B for Bombay. Okay, this is about the tax. Then GST. GST is goods and service tax. Okay, so GST அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு முன்னாடி எப்படி GST என்ன பண்ணு முன்னாடி வந்து ஒரு பிரீஃபா நான் என்ன பண்றேன் உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ듀ce பண்றேன். ஓகேங்களா, because it is a core concept GST is பட் நான் உங்களுக்கு பிரீஃபா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு ரிவைஸ் பண்றதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஓகேங்களா, GST. ஸோ GST வரதுக்கு முன்னாடி there are certain tax, that is VAT. அதுக்கு என்ன இருந்துச்சு, சேல்ஸ் டேக்ஸ் இருந்துச்சு. ஓகேவா, ஓகே, இந்த சேல்ஸ் டேக்ஸ் என்ன பண்ணாங்க, VAT மூலியமா ஓவர் கம் பண்ணாங்க. VAT என்ன ஆச்சு, GST ஓவர் கம் பண்ணுச்சு. பட் GST என்ன ஆச்சு, ஒரு 17 இன்டைரக்ட் டேக்ஸ் அண்ட் 13 செஸ் என்ன பண்ணாங்க, ரீப்ளேஸ் பண்ணது என்னது, GST, நாட் ஓன்லி VAT. ஓகேவா, ஸோ பிஃபோர் பார்த்தோம்னா எக்ஸைஸ் டியூட்டி இதெல்லாம் என்னது இன்டைரக்ட் டேக்ஸ். இன்டைரக்ட் டேக்ஸ்ல என்னென்ன இருக்குன்னா கஸ்டம் டியூட்டி, எக்ஸைஸ் டியூட்டி, VAT, சர்வீஸ் டேக்ஸு எக்ஸெட்ரா. ஸோ இது மாதிரி என்ன இருக்கு, நிறைய இன்டைரக்ட் டேக்ஸ் இருந்துச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த இன்டைரக்ட் டேக்ஸில் ஒன் ஆஃப் தி டேக்ஸ் என்னது, சேல்ஸ் டேக்ஸாக இருந்துச்சு. அந்த சேல்ஸ் டேக்ஸில் நிறைய ப்ராப்ளம் வந்ததுனால என்ன பண்ணாங்கன்னா வேட்டை கொண்டு வந்தாங்க. அந்த வேட்டை ரீப்ளேஸ் பண்ணி நிறைய டேக்ஸை ஒன்றா சப்ஸ்டியூட் பண்ணுறது என்னது, GST. ஓகே, ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நான் என்ன பண்ணுறேன், இந்த ஈஸியாக உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுறாரு, தேர் இஸ் ஒன்று ஒரு ஃபார்மர் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, வீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஓகேவா, அந்த வீட்டை என்ன பண்ணுறாரு, 40 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாரு. கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, சேல்ஸ் நீங்கள் பண்ணும்போது 10% டேக்ஸ் கட்டணும் என்ன பண்ணுறாங்க, இம்போஸ் பண்ணுறாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, 44 ரூபாய்க்கு என்ன பண்ணுறாரு, சேல் பண்ணுறாரு. யாருக்குன்னா பேக்கரிட்டு. ஓகேவா, பேக்கரிக்காரங்க என்ன பண்ணுறாங்க, இந்த 44 ரூபாய்க்கு பிரெட்டை வாங்கி அவங்க என்ன பண்ணுறாங்க, 56 ரூபாய்க்கு வேல்யூ அடிஷன் பண்ணி அவங்க என்ன பண்ணாங்க, பிரெட்டாக சேல் பண்ணுறாங்க. அப்போ எவ்வளோ வரும், 44 + 56 என்னது, 100 ரூபா. சேல் பண்ணும்போது என்ன பண்ணாங்க, 10% என்ன பண்ணுங்க, நீங்கள் டேக்ஸை பே பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, 10 ரூபா, 110 ரூபா. அப்போ பிரெட் எவ்வளோ பண்ணுறாங்க, 110 ரூபாய்க்கு என்ன பண்ணுறாங்க, கஸ்டமருக்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு சின்ன கிளிச் இருக்கா, ஆல்ரெடி இது 40 ரூபாய்க்கு 4 ரூபா என்ன ஆயிடுச்சு, டேக்ஸை பே பண்ணிட்டாங்க. ஓகேவா, அப்போ மீதி இருக்க 56 ரூபாய் என்ன பண்ணணும், அவங்க 10% டேக்ஸை பே பண்ணணும், விச் இஸ் 5.6. கரெக்டா, ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க, டோட்டல் இந்த 44 ரூபாய்க்கு 56 ரூபாய்க்கு சேர்த்து என்ன பண்ணியிருக்காங்க, டேக்ஸ் பே பண்ணனால அவங்க டோட்டல் அமௌண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ்ட்ரா 4 ரூபா என்ன பண்ணியிருக்காங்க, அகெயின் டேக்ஸாக பே பண்ணியிருக்காங்க. இப்போ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வரணும், 105.6, ரவுண்டாக போட்டால் 106 ரூபா என்ன பண்ணணும், அவங்க பேமெண்ட் பண்ணணும். ஸோ ஆனால் சேல்ஸ் டேக்ஸில் எப்படி இருந்துச்சுன்னா 110 ரூபா தான் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது என்ன பண்ணலாம், இதை நம்ம என்ன பண்ணணும், ஓவர் கம் பண்ணு கொண்டு வந்தது என்னது, வேல்யூ அடிஷன் டேக்ஸ். நீங்கள் வேல்யூ அடிஷன் ஒவ்வொருத்துக்கு அடிஷன் பண்ணுறீங்களா, அதுக்கு மட்டும் என்ன பண்ணாங்க, டேக்ஸ் போட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 56 ரூபாய்க்கு என்ன பண்ணாங்க, 5.6 ரூபா போட்டு அதுக்கு முன்னாடி நீங்கள் டேக்ஸ் பே பண்ணால் போதும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. திஸ் இஸ் அபவுட் தி வேட். ஓகேவா, ஸோ இந்த வேட்டும் ஜிஎஸ்டி என்ன டிஃபரன்ஸு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ரியாலிட்டியில் இப்படி நம்ம இது ஆகாது. ஓகேவா, ரியாலிட்டியில் கவர்மெண்ட் இப்படி டேக்ஸை கலெக்ட் பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இங்கே 40 ரூபா இருக்கா, 44 ரூபா என்ன பண்ணிட்டாங்க, பேமெண்ட் பண்ணிட்டாங்க. பேக்கரியை 110 ரூபாய்க்கு வச்சுட்டாங்க. இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, நீ 110 ரூபாய்க்கு வி. ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 4 ரூபா என்ன பண்ணுறாங்க, இன்புட்டுக்கு போகிற அந்த இதில் டேக்ஸாக பே பண்ணுவாங்க. இதே இன்புட் டேக்ஸு, இங்கே வெளியே கொண்டு வரது என்னது, அவுட்புட் டேக்ஸ். இப்போ நீ இந்த இன்புட் டேக்ஸ் இருக்கா, இதை நான் என்ன பண்ணுறேன், பேமெண்ட் பண்ணிடுறேன். உனக்கு 4 ரூபா நான் என்ன பண்ணிடுறேன், பேக்கரிக்கு பேமெண்ட் பண்ணிடுறேன். நீ அடுத்த தடவை கஸ்டமர் வராங்கல்ல, அவங்களுக்கு நீ 106 ரூபா மட்டும் வி. ஓகேவா, அப்போ நீங்கள் 110 ரூபாய்க்கு விற்க வேணாம், நான் என்ன பண்ணிடுறேன், உங்களுக்கு அந்த இன்புட் நாங்கள் எக்ஸ்ட்ரா வர டேக்ஸை நான் பேக்கரிக்கே கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு, அது பேர் என்னன்னா இன்புட் டேக்ஸ் கிரெடிட், தட் இஸ் தி ஜிஎஸ்டி. ஸோ ஆக்சுவலாக ஜிஎஸ்டி எப்படி ஆகுதுன்னா இப்படி தான் லைக் ஒர்க் ஆகுது, இப்படி தான் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஜிஎஸ்டிக்கும் வேட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன பார்ப்போமா.
ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் VAT பார்த்தோம்னா origin based tax. இது பார்த்தோம்னா destination based tax. ஓகே, ஸோ இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? ஒரிஜின் பேஸ்ட்னு இப்போ வந்து நான் வந்து சென்னையில் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணுறாங்க, பீகார்லேருந்து ஒரு பையன் என்ன பண்ணுறான், என்னோட கம்பெனியில் ஒரு காரை பர்ச்சேஸ் பண்ணுறான். இப்போ வேட் இருக்கும்போது ஓகேவா, பர்ச்சேஸ் பண்ணும்போது இப்போ என்கிட்ட வந்து என்ன பண்ணுறான், 1 லட்ச ரூபா பேமெண்ட் பண்ணுறான். 1 லட்ச ரூபாய்க்கு 10%, 1,10,000 ரூபாய்க்கு என்கிட்ட கார் வாங்குறான். என்கிட்ட 1,10,000 காசை கொடுத்துட்டான். இப்போ என்ன ஆகுனா, அவன் என்கிட்ட தான் கொடுத்துருக்கான், நான் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணி அவன் கொடுக்குறேன். இப்போ என்னோட ஸ்டேட் என்ன பண்ணும், அந்த 10% டாக்ஸ் தான் எடுத்துக்கும். ஒரிஜின் எங்கேருந்து நீங்கள் வாங்குற அந்த இடத்துல என்ன ஆகும், 10% டாக்ஸ் போயிடும். புரியுதுங்களா? தட் இஸ் ஒரிஜின் பேஸ்டு டாக்ஸ். ஆனால் இதோட ஆப்போசிட் தான் என்னது, டெஸ்டினேஷன் பேஸ்டு டாக்ஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதே தம்பி என்ன பண்ணுறாப்புல பீகார்ல இருந்து எங்கே வாங்குறாங்க, சென்னையில் வாங்குறாங்க. ஆனால் சென்னை தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுது. இப்போ 1,10,000 கொடுக்கும்போது 1 லட்ச ரூபா என்னோட எக்கனாமிக், என்னோட ஸ்டேட்டுக்குள்ளார வரும். அந்த 10,000 எங்கே வரும்னா, அவனோட ஸ்டேட்ஸ் இருக்குல்ல, பீகார் கவர்மெண்ட் என்ன பண்ணிப்பாங்க, அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ அந்த ஸ்டேட் என்ன ஆகும், அந்த 10% எடுத்துக்கும் போது இட்ஸ் எ டெஸ்டினேஷன் பேஸ்டு டாக்ஸ், இட் இஸ் எ ஜிஎஸ்டி. திஸ் இஸ் தி மேஜர் டிஃபரன்ஸ். ஓகேவா? அண்ட் ஜிஎஸ்டி இஸ் சப்ஸ்டியூட் மோர் டாக்ஸ் அண்ட் வேட் வந்து ஒன்லி ஃபார் சேல்ஸ் டாக்ஸ். புரியுதா? திஸ் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் தி ஜிஎஸ்டி அண்ட் வேட். ஓகே, ஸோ ஜிஎஸ்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, 2017 ஜூலை 1 என்ன பண்ணாங்க, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டை அமெண்ட் பண்ணாங்க. ஏன்னா இது என்னது, 17 டாக்ஸ் 13 செஸ் என்ன ஆகுது, சப்ஸ்டியூட் பண்ணி என்ன பண்றாங்க, 1 டாக்ஸ் 1 நேஷன், 1 நேஷன் அண்ட் 1 டாக்ஸ் என்னது, ஜிஎஸ்டி. ஆனால் வேட் என்ன அப்படி கிடையாது. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் டிஃபரன்ஸ் ஸ்லாப் இருக்கு, டிஃபரன்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்ட் டிஃபரன்ஸ் கால்குலேஷன் ஆஃப் கெட்டிங் மணி எல்லாமே என்ன இருக்கு, வேட் வந்து டிஃபரன்ஸ். பட் ஆனால் ஜிஎஸ்டி அப்படி கிடையாது. இட் வில் பி லைக் அ 1 ஸ்டேட், லைக் 1 நேஷன் அண்ட் 1 டாக்ஸ் என்னது, ஜிஎஸ்டி. ஸோ இது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அமெண்ட் பண்ணி தான் என்ன பண்ணாங்க, ஜிஎஸ்டியை கொண்டு வந்தாங்க. கொண்டு வரும்போது என்னன்னா, இட் இஸ் தி டாக்ஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எக்ஸ்க்ளூட் தி எக்ஸெப்ட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் லிக்கர் for human consumption. ஸோ ஃபியூச்சரில் ஆல்கஹால் லிக்கரை கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும், கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டை பண்ணால் மட்டும் தான் என்ன பண்ண முடியும், ஜிஎஸ்டியில் லிக்கர் கொண்டு வரும். ஆனால் பெட்ரோலியம், எலக்ட்ரிசிட்டி என்ன பண்ணலாம், கான்ஸ்டியூஷன் லைக் ஜிஎஸ்டி கவுன்சில் என்ன பண்ணலாம், தே கேன் இன்க்ளூடட். ஸோ அதுக்கு ஒரு பாடி கிரியேட் பண்ணாங்க, ஆக்ட் பண்ணாது என்னது, ஜிஎஸ்டி கவுன்சில். ஸோ இந்த கவுன்சில் என்ன பண்ணுவாங்கன்னா, தே வில் டிசைட் எவ்வளோ ஸ்லாப் ரேட் இருக்கணும், எவ்வளோ வந்து பர்சன்டேஜ் இருக்கணும், இதெல்லாம் யார் டிசைட் பண்ணுறாங்கன்னா, ஜிஎஸ்டி கவுன்சில். இந்த பாஸ்கெட்குள்ளார, ஜிஎஸ்டி பாஸ்கெட்குள்ளார இந்த குட்ஸ்லாம் வரலாமா, இந்த குட்ஸை எக்ஸ்க்ளூட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் என்ன பண்ணாங்க, 56th ஜிஎஸ்டி கவுன்சிலில் இன்சூரன்ஸ்லாம் என்ன பண்ணாங்க, 0ல் கொண்டு வந்தாங்க. நீங்கள் பே பண்ண வேணாம், ஸோ எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க, இவ்வளோ பர்சன்டேஜ் வேணாம்னு சொல்லிட்டு. இதை கொண்டு வரது யாருன்னா, ஜிஎஸ்டி கவுன்சில். ஓகேவா? திஸ் இஸ் அபவுட் தி ஜிஎஸ்டி. ஸோ பெட்ரோலியம் அண்ட் லிக்கர் என்ன பண்ண முடியாது, கொண்டு வர முடியாது. ஆனால் பெட்ரோலியம், எலக்ட்ரிசிட்டி என்ன பண்ணலாம், ஜிஎஸ்டிக்குள்ளார கொண்டு வரதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, எஸ், திஸ் இஸ் அபவுட் தி ஜிஎஸ்டி. தென் ஜிஎஸ்டி கவுன்சில் என்ன பண்ணுவாங்க, டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ 56th ஜிஎஸ்டி கவுன்சில் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க பார்த்தோம்னா, முன்னாடி 5% இருந்துச்சு, 12%, 18%, 28% இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, 5 and 18% மட்டும் தான் கொண்டு வந்துட்டாங்க. 40% ஃபார் தி லக்ஸரி குட்ஸ், சின் குட்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, ஸ்லாப் கொண்டு வந்துட்டாங்க. திஸ் இஸ் அபவுட் தி 56th ஜிஎஸ்டி கவுன்சில். அண்ட் ஜிஎஸ்டி கவுன்சில் என்ன பண்ணாங்க, ஜிஎஸ்டி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் அப்ளிகேட் ட்ரிபியூனல் என்ன பண்ணாங்க, உருவாக்குனாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், முன்னாடி ஜிஎஸ்டியில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன பண்ணுறாங்க, இங்கே 110 ரூபாய்க்கு 106 ரூபா மட்டும் வெயிப்பா, நான் என்ன பண்ணுறேன், 400 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்களா. இப்போ என்ன பண்ணுவான், அந்த லைக் ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாங்க, 110 ரூபாய்க்கு மறுபடியும் விற்றாங்கன்னா அது பேர் என்னது, ப்ராஃபிட்டியரிங், மக்களை ஏமாத்துறது. ஸோ அந்த மக்களை ஏமாத்துறது, அந்த இதுக்கு என்ன பண்ணுவாங்க, தே ஹாவ் தி அப்ளிகேட் ட்ரிபியூனல். ஜிஎஸ்டி லெவலில் தெர் இஸ் அப்ளிகேட் ட்ரிபியூனல். அது என்ன பண்ணாங்க, கான்ஸ்டியூஷனில்
ப்ராஃபிட்டியரிங். ஒரு 2 minutes மட்டும் வெயிட் பண்ணுங்க, பேட்டரி சேஞ்ச் பண்ணிட்டு I will continue the classes. ஓகே, ஸோ எங்கே ஸ்டாப் பண்ணோம்? ப்ராஃபிட்டியரிங். இப்போது அந்த கன்சியூமர் என்ன ஆயிடுச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃபார்மர்கிட்ட இருந்து 44 ரூபாய்க்கு என்ன பண்ணுறாங்க, ப்ரொக்யூர் பண்ணுறாங்க பேக்கரி. அதை 110 ரூபாய்க்கு என்ன பண்ணுறாங்க, சேல் பண்ணுறாங்க. இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுது, நான் என்ன பண்ணுறேன், உனக்கு 4 ரூபா தரேன், நீ என்ன பண்ணுற 106 ரூபாய்க்கு கஸ்டமருக்கு வி. இந்த இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டை நான் என்ன பண்ணுறேன், உனக்கு நான் ப்ரொசீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த பேக்கரி என்ன பண்ணுறான், 110 ரூபாய்க்கு சேல் பண்ணலாம். 106 ரூபாய்க்கு பண்ணணும், ஆனால் 110 ரூபாய்க்கு பண்ணுறாங்க. இது என்னாச்சு, இதுதான் என்னது, ப்ராஃபிட்டியரிங். அவங்க கஸ்டமரை ஏமாத்துறாங்க. ஸோ இந்த இடத்துல இவங்க பண்ணுற நம்ம தெரிஞ்சு நம்ம யார்கிட்ட போவோம், ஸோ வி ஹாவ் டு கோ டு தி ஜிஎஸ்டி அப்ளியேட் அத்தாரிட்டி. ஜிஎஸ்டி கவுன்சில் என்ன பண்ணுவாங்க, அப்ளியேட் அத்தாரிட்டி இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்கள்ட்ட நான் பில் பண்ணுறதுக்கு ஜிஎஸ்டி அப்ளியேட் ட்ரிபுனல். அதுக்கப்புறம் எங்கே இருக்குன்னா ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட். ஸோ முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, இந்த ஜிஎஸ்டி சிசாட் என்ன பண்ணல, அவங்க கிரியேட் பண்ணல. ஒன்லி ஜிஎஸ்டி அப்ளியேட் அத்தாரிட்டி மட்டும் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இங்கே இந்த இடத்துல முடிஞ்சால் டேரெக்டாக எங்கே போனாங்கன்னா ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் போனாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட்டில் ஆல்ரெடி நிறைய பெண்டிங் கேஸ் இருக்குது. ஸோ இதே என்னாச்சு, அடிஷ்னல் பேர்டன் ஆயிடுச்சு. பட் ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க, இப்போது குட்ஸ் அண்ட் சர்வீஸ் லைக் அப்ளியேட் ட்ரிபுனல் என்ன பண்ணியிருக்காங்க, கிரியேட் பண்ணிட்டாங்க. இப்போ ஸ்டேட்டுக்கும் ஜிஎஸ்டி கவுன்சிலில் பிரச்சனை வந்துச்சுன்னா, தே வில் கோ டு தி அப்ளியேட் ட்ரிபுனல், தென் ஜிசாட், தென் தே வில் கோ டு தி ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட். ஓகேவா? அதே மாதிரி ப்ராஃபிட்டியரிங் என்ன பண்ணலாம், இந்த 3 லேயர் இருக்குது. முன்னாடி இதை பார்க்குற யார் இருந்தாங்கன்னா காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இருந்தாங்க. பட் நோ தி காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ரீப்ளேஸ்டு பை குட்ஸ் அண்ட் சர்வீஸ் அப்ளியேட் ட்ரிபுனல். ஓகே, திஸ் இஸ் அபவுட் தி ஓவரால் பிக்சர் அபவுட் ஜிஎஸ்டி. ஸோ ஜிஎஸ்டி மட்டுமே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 2 hours 3 hours கிட்ட பேச முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு தே ஹேவ் தி கண்டென்ட். பட் நம்ம எக்ஸாமுக்கு என்ன நீடு, என்ன தேவை, நம்ம வந்து எக்கனாமிக்ஸை மாஸ்டர் பண்ண வரல, வி ஷுட் கிளியர் தி யூபிஎஸ்சி. அதுக்கு எந்தெந்த நாலேஜ் நமக்கு தேவைன்னு சொல்லிட்டு தான் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபுல் ஓவரால் வியூ பிக்சர் ஆஃப் ஜிஎஸ்டியை பார்த்தோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பேஸ்ட் ஆன் தி அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுவோம். 2025 லாஸ்ட் இயர் உள்ள கேட்ட கொஸ்டின். ஓகேவா? ஸோ ஜிஎஸ்டி இஸ் ஐஜிஎஸ்டி. ஓகே, ஜிஎஸ்டிக்குள்ள ஐஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டின்னு இருக்கும். சிஜிஎஸ்டினா என்னது, சென்ட்ரல் என்ன பண்ணுவாங்க, அந்த டேக்ஸை ப்ரொசீட் பண்ணுவாங்க. ஸ்டேட்டு எஸ்ஜிஎஸ்டினா ஸ்டேட் பண்ணுவாங்க. ஐஜிஎஸ்டினா என்னது, இன்டகிரேட்டட் என்ன பண்ணுவாங்க, 2 ஸ்டேட்டுக்கு நடுவில் இன்டர் ஸ்டேட் நடக்கிற ஒரு, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடுக்கும் பெங்களூருக்கு என்ன பண்ணக்கும், இட் வில் பி லைக் ஒரு எக்ஸ்போர்ட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ். நான் என்ன பண்ணுறேன், நான் வாங்குறேன் எங்கே, பெங்களூரில் வாங்குறேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஐஜிஎஸ்டி பே பண்ணுவேன், எஸ்ஜிஎஸ்டி பே பண்ண மாட்டேன். ஸோ அந்த ஐஜிஎஸ்டி எது பேஸ் பண்ணணும்னா, அந்த ஐஜிஎஸ்டி அமௌண்ட் என்ன பண்ணுவாங்க, சென்டரை எடுத்து எந்த ஸ்டேட்டில் வந்து அது யூஸ் பண்ணப்பட்டுச்சு, நான் தமிழ்நாடு நான் வாங்குறேன்னா தமிழ்நாடுக்கு பிரித்து கொடுப்பாங்க. திஸ் இஸ் அபவுட் தி ஐஜிஎஸ்டி. ஓகேவா? ஸோ ஐஜிஎஸ்டி இஸ் கலெக்டட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் லேட்டர் டிஸ்ட்ரிபியூட்டட் பை தி சென்டர் அண்ட் ஸ்டேட். கரெக்டா? ஸோ ஐஜிஎஸ்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, கலெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் அப்புறம் என்ன பண்ணுவாங்க, எந்த ஸ்டேட்டில் கன்சியூம் பண்ணப்பட்டுச்சோ அது என்னது, அதில் என்ன பண்ணுவாங்க, they will give to the state. Okay? Yes. GST is the destination based tax.
Means tax revenue occurs to the state where the goods and services are consumed. சொன்னா ஜிஎஸ்டிங்கிறது என்னது? டெஸ்டினேஷன் பேஸ்டு டேக்ஸ். அது எப்படின்னா எந்த ஸ்டேட்டில் கன்சியூம் பண்ணப்படுதோ அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க? they will give the taxes. So it is not a origin based tax கிடையாது. Then petroleum products and electricity are currently included in the GST. Obviously it is the wrong answer. So petroleum and electricity என்னது? Currently excluded under the GST. Okay, but anytime the GST council can be recommended to include the petroleum products and electricity in the GST amplet. Okay, அந்த amplet குள்ளார என்ன பண்ணலாம்? பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் எலக்ட்ரிசிட்டி என்ன பண்ணலாம்? ஜிஎஸ்டிக்குள்ளார கொண்டு வர முடியும். ஆனால் இப்போ என்ன பண்ணல, கொண்டு வரல. ஆனால் லிக்கர் என்ன பண்ணியிருக்காங்க? when the constitution amendment மேக் பண்ணும்போதே ஜிஎஸ்டி இஸ் தி tax on goods and services except the consumption of liquor for humans என்ன பண்ணிருக்காங்க? accept பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ ஆப்ஷன் 3 என்னது? it is not currently. Option 3 is the wrong answer. So option 1 and 2 is right. So here how many of the statement is correct is equal to option B 2. Yes, option B is the correct answer. Okay, so then it is in external sector. Okay, so here we will finish our fiscal policy and taxation முடிஞ்சிருச்சு. Okay, next class la we will see about the external sector, inflation, national accounting, Indian like national income, business cycle, and they will see about the debt to GDP ratio, development economy, miscellaneous topics. So finally last class la நம்ம எக்கனாமியோட ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन நம்ம என்ன பண்ணிடலாம்? ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஐ வில் இன்ட்ரடியூஸ் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் என்ன பண்ணிடுறேன்? இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். பிகாஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், ஃபிஸ்கல் பாலிசி பார்த்தனால ஐ வில் ஜஸ்ட் இன்ட்ரடியூஸ் வாட் இஸ் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்னா என்ன அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ பிஓபி. ஸோ இந்தியாவோட லைக் நம்ம பார்த்தோம்ல, எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் அக்கௌண்ட்டு, ரெவன்யூ, எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தோம். நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம எவ்வளோ ரெவன்யூ வருது, எவ்வளோ ரெவன்யூ வருது, அந்த ரெவன்யூக்கு நம்ம எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறோம், அதை மீட் பண்ணுறோம். இப்படிங்கிற விஷயத்தில் நம்ம என்ன பண்ணோம்? ஃபிஸ்கல் பாலிசியில் பார்த்தோம். இப்போ ஓவரால் அவுட் சைடு வேர்ல்டில் எவ்வளோ இந்தியா என்ன பண்ணுறாங்க, ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, எவ்வளோக்கு இந்தியாவுக்கு அவுட் சைடு வேர்ல்ட்லேருந்து ரெவன்யூ வருது, எவ்வளோ இந்தியாவுக்கு அவுட் சைடு வேர்ல்ட்லேருந்து டெபிசிட் இருக்குது நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு, இதை பற்றி ஒரு ப்ராட் பிக்சர், ஒரு எக்ஸ்டர்னல் ட்ரேடை நம்ம பார்க்குறது என்னது? அதுதான் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். ஸோ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் 2 காம்போனன்ட் இருக்குது. ஒன்று பார்த்தம்போது கரண்ட் அக்கௌண்ட், இன்னொன்று வந்து கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே, ஸோ கரண்ட் அக்கௌண்ட்குள்ளார பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடு பிஓடி அண்ட் நெட் இன்விசிபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயம் இருக்கு. பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் என்னதுன்னா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட். நெட் இன்விசிபிள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தம்போது we have the remittance, import and export. இதுல என்ன இருக்கு? import and export of services, gifts, remittance. ரemittance காண போட்டாச்சு. gifts, grants, இதெல்லாம் எதில் வரும்னா இதில் தான் வரும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன்? பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட், இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட். இப்போது எனக்கு ஆயில் வேணும், நான் என்ன பண்ணுறேன்? கல்ஃப் கண்ட்ரீஸ்லேருந்து காசு கொடுத்து நான் என்ன பண்ணுறேன்? இம்போர்ட் பண்ணுறேன். அப்போ இதில் எதில் வரும்? இந்த இம்போர்ட்டுங்கிற குட்ஸில் என்ன பண்ணும்? இது வரும். இப்போ நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். இந்தியாவில் பாஸ்மதி ரைஸ் அதிகமாக விளையுது, நான் என்ன பண்ணுறேன்? இந்த பாஸ்மதி ரைஸை அமெரிக்கா எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். குட்ஸை கொடுத்து நான் என்ன பண்ணுறேன்? வாங்கினேன். அது எதில் வரும்? எக்ஸ்போர்ட்டில் வரும் குட்ஸ். ஸோ ஒரு குட்ஸை நான் என்ன பண்ணுறேன்? வெளிநாட்டோட வர்த்தகம் பண்ணுறேன்னா அது எதில் வரும்னா பேலன்ஸ் ஆஃப் பிஓடி, பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட், இம்போர்ட் அண்ட் குட் லைக் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் குட்ஸில் வரும். ஓகேவா? இதே நெட் இன்விசிபிளில் பார்த்தோம்னா
இதில் என்ன வரும், இம்போர்ட்ஸ் அண்ட் குட்ஸ் வரும். பட் ஹியர் ஒன்லி தி சர்வீஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்ன பண்ணுறேன், அமெரிக்காவில் இருக்கவங்களுக்கு இங்கே இருந்து ஒரு சாஃப்ட்வேரை கிரியேட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், ஒரு சர்வீஸாக கொடுக்குறேன். அதுக்கு எனக்கு ஒரு அமௌண்ட் வருதா, அது பேர் என்னது, எக்ஸ்போர்ட். நான் இங்கே சர்வீஸ் என்ன பண்ணுறேன், எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்லேருந்து நான் ஒரு சர்வீஸ் என்ன பண்ணுறேன், நான் வாங்குறேன். எம்எஸ் ஆஃபீஸோ நான் என்ன பண்ணுறேன், சர்வீஸை வாங்கும்போது அது பேர் என்னது, நான் அவங்கள்ட்ட இருந்து இம்போர்ட் பண்ணுறேன். ஓகே, அப்போ என்ன ஆகுது, நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது தே வில் இம்போர்ட் மீ தி சர்வீசஸ். அது எதில் வரும், இதில் வரும். அடுத்து ரெமிட்டன்ஸ். இப்போ என்னோட அப்பா என்ன பண்ணுறாரு, கல்ஃப் கண்ட்ரியில் வேலை பார்க்குறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, மாதம் மாதம் எனக்கு அமௌண்ட்டை கொடுக்குறாங்க. அது பேர் வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்றாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டு தான் என்னதுன்னா ரெமிட்டன்ஸ். தென் வி தி கிஃப்ட்ஸ். ஸோ அதர் கண்ட்ரி என்ன பண்ணுறாங்க, நம்ம கிஃப்ட் கொடுக்குறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், அதர் கண்ட்ரிஸ்க்கு கிஃப்ட்டு நம்ம கொடுக்குறோம். ஓகேவா. தென் there is call center service. Yes, you are correct only. So call center is another, it is also one kind of services. Okay, then grants இதெல்லாம் என்ன வரும்னா net invisible வரும். Then also factor income சொல்லிட்டு ஒரு இது வரும். ஓகேவா, that also come under the net invisibles. Okay, yes. Then capital account. Capital accountல பார்த்தோம்னா FDI, FII, like NRI deposits, then external borrowing. So NRI deposit, FDI, external borrowing இதெல்லாம் எதில் வரும்னா it come under the capital account. So FDI னா என்ன, ஒரு ஃபாரின் கண்ட்ரி என்ன பண்ணுறாங்க, நம்ம கம்பெனியில் ஒரு யூனிட்டை கிரியேட் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ ஹுண்டாய்காரங்க என்ன பண்ணுறாங்க, ஹைதராபாத்தில் இருக்க ஒரு பிளான்ட்டில் வந்து தே பில்ட் அ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் and they are assembling their parts. என்ன பண்ணுறாங்க, அசம்பிள் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ மொபைல் கம்பெனி என்ன பண்ணுறாங்க, டெல்லி குருகிராமில் என்ன பண்ணுறாங்க, they will assemble the products. மேட் இன் இந்தியாவை என்ன பண்ணுறாங்க, ப்ராஜெக்ட் கொண்டு வராங்க. திஸ் ஆர் தி FDI. அதர் கண்ட்ரியில் இருக்க ஒரு பெரிய பிக் இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்ணுறாங்க, நம்ம கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணுற பேர் என்னது, FDI. ஆனால் FII என்னென்ன பார்த்தோம்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர். FII ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர். ஒரு 10%க்குள்ளார இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாமே என்னது, FII அண்ட் FII. ஸோ போத் FDI அண்ட் FII ஆர் என்னது, FII தான். ஸோ FIIன்னு என்னது, லைக் 10%க்குள்ளார பண்ணால் அது பேர் என்ன, FII. 10% மேலே இருந்தால் என்னது, அது FDI. ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா. தென் NRI டெபாசிட். இப்போ NRI என்ன பண்ணுவாங்க, ஸோ ஃபாரின் கரன்சி டெபாசிட் அக்கௌண்ட்டு, லைக் இந்தியன் கரன்சி டெபாசிட் அக்கௌண்ட் சொல்லிட்டு நம்மகிட்ட என்ன இருக்குது, நிறைய அக்கௌண்ட் இருக்குது. அந்த டெபாசிட் பண்ணுறது என்னது, NRI டெபாசிட். அதுவும் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வரும். தென் வி ஹேவ் தி எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோவிங். ஸோ ப்ரைவேட் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்கள்ட்ட வந்து லோன் வாங்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மார்ஸுக்கு மெட்டாட்டிருந்து ரிலையன்ஸ் அம்பானி என்ன பண்ணாங்க, ஒரு 80 லட்ச ரூபா கோடி என்ன பண்ணாங்க, கடன் வாங்கினாங்க. அப்படின்னா அது பேர் என்ன, எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோவிங். கவர்மெண்ட் என்ன பண்ணும், அதர் கண்ட்ரிலேருந்து என்ன பண்ணும், கமர்ஷியலாக பாரோ பண்ணுறது. அதுவும் என்னது, கமர்ஷியல் பாரோவிங். ஒன் ஆஃப் தி எக்ஸ்டர்னல் பாரோவிங். ஓகேவா. திஸ் இஸ் அபவுட் தி கேபிட்டல் அக்கௌண்ட், திஸ் இஸ் அபவுட் தி கரண்ட் அக்கௌண்ட். ஓகேவா. இப்போ இந்த இடத்துல இப்போ நமக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த கரண்ட் அக்கௌண்ட்டில் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் இருக்கா. இப்போ நம்ம இம்போர்ட் அதிகமாக பண்ணுறோம், அதே டாலரை வச்சு எக்ஸ்போர்ட் கம்மியாக பண்ணுறோன்னா நமக்கு என்ன ஆச்சு, டெபிசிட் வருதா. ஓகேவா. எக்ஸ்போர்ட் நம்ம அதிகமாக பண்ணோம்னா உள்ளார என்ன ஆகும், அதிக டாலர் வருமா. நான் அதிகமாக பாஸ்மதி ரைஸை நான் அதிகமாக பே பண்ண கொடுக்கும்போது எனக்கு என்ன வரும், அதிகமாக டாலர் வரும். அந்த டாலரை வச்சு நான் என்ன பண்ணுவேன், ஆயில் பை பண்ணுவேன்னா. இப்போது நான் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணலை, ஆனால் நான் அதிகமாக ஆயில் எனக்கு தேவைப்படும் போது எனக்கு டெபிசிட் வருமா. அப்போ நான் என்ன பண்ணுவேன், கடன் வாங்குமானா. தட் இஸ் தி கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட், பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் டெபிசிட். ஓகேவா. தட் இஸ் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் டெபிசிட். ஓகே. இதில் வந்து எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் அண்ட் நெட் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன இருக்குது, எனக்கு ரெமிட்டன்ஸ் வருது அதர் கண்ட்ரிலேருந்து. இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் சர்வீஸ் நான் பண்ணுறேன், கிஃப்ட்ஸ் வருது, கிராண்ட்ஸ் வருது. இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிட்டேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறதையும் ஆட் பண்ணிவிட்டு இம்போர்ட்டை மைனஸ் பண்ணேன்னா எனக்கு சர்ப்ளஸாக வந்தால் என்ன, எனக்கு டெபிசிட் இல்லை, ஆனால் எனக்கு மைனஸில் வந்துச்சு அப்படின்னா என்னது, இட் இஸ் தி டெபிசிட். தட் இஸ் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட். புரியுதா. தட் இஸ் தி கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட். திஸ் இஸ் அபவுட் தி கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் அண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிசிட். இப்படி பார்த்தோம்னா இப்போ இதுலேயும் நமக்கு என்னங்கிறது, சர்ப்ளஸ் வருது, ஆனால் இம்போர்ட் நம்ம அதிகமாக பண்ணுறோம், நமக்கு சர்ப்ளஸாக வரல அப்படின்னா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் டெபிசிட். Okay, this is the understanding of balance of trade, balance of payment, BOP, external sector. Okay va. Yes. So in the understanding la just ஒரு 4 question மட்டும் பார்த்துட்டு we will wind up this today class. Okay. So India received large remittance from its diaspora
and earn substantial income from IT service export. என்ன நடக்குது? How do these flows affect the BOP, balance of payment? ஸோ இந்தியா என்னது ஒரு லார்ஜ் அமௌண்ட்டை என்ன பண்ணுறாங்க, ரெமிட்டன்ஸ் என்ன பண்ணுறாங்க, டயஸ்போரா இந்தியாவில் லைக் பிறந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, வெளியூரில் கூடியிருக்காங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ஐடி சர்வீஸில் அவங்க ஏர்ன் பண்ணுறத என்ன பண்ணுறாங்க, ரெமிட்டன்ஸ் தான் இந்தியாவுக்கு அனுப்பி விட்றாங்க. ஓகேவா? இது என்னது கேட்குறாங்க. இது வந்து எப்படி அஃபெக்ட் தி பிஓபின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம், தப்போமா? தே ஆர் தி ரெக்கார்டட் இன் தி கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் ரெடியூஸ் தி ஃபிஸ்கல் டெபிசிட். நம்ம பிஓபியில் ஃபிஸ்கல் டெபிசிட் ஏதாச்சும் பார்த்தோமா, அதை விட்டுருவோம், பார்க்கல. ஸோ நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் என்னது, பிஓபியில் ஃபிஸ்கல் டெபிசிட் வரல, ஆனால் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் வந்துச்சு. புரியுதுங்களா? பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் டெபிசிட் வந்துச்சு, ஆனால் ஃபிஸ்கல் டெபிசிட் வரல. நான் அதை பார்த்து என்ன ஆயிடுச்சு, நான் படிக்கவே இல்லை, நான் என்ன பண்ணுறேன், கேன்சல் பண்ணிடுறேன். பட் ஆக்சுவலாக ரெமிட்டன்ஸ் இட்ஸ் கம் ஃப்ரம் தி அனதர் அக்கௌண்ட், வி நோ தட். என்ன பார்ப்போம், தே ஆர் ரெக்கார்டட் இன் தி கரண்ட் அக்கௌண்ட் அண்ட் ஹெல்ப் டு ரெடியூஸ் தி கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட். கரெக்டாக ஆன்சரே வந்துருச்சு. என்னது, கரண்ட் அக்கௌண்ட்டில் தான் என்ன இருக்கும், ரெண்டு இருக்கும். ஒன்று வந்து பிஓபி பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட், இன்னொன்று வந்து நெட் இன்விசிபிள். நெட் இன்விசிபிள் என்ன இருக்கும், ரெமிட்டன்ஸ் இருக்குமா, அது எதில் வரும், கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்டில் வரும். ஸோ அது என்ன பண்ணும், கரண்ட் டெபிசிட்டுக்கு ரெடியூஸ் பண்ணும். நம்ம அதிகமாக ரெமிட்டன்ஸ் உள்ளே வரும்போது அதிக டாலர் வரும். அந்த டாலர் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இம்போர்ட் அதிகமாக பண்ணும்போது நம்ம இம்போர்ட்டுக்கு என்ன பண்ணலாம், அதிகமாக கடன் வாங்குறது என்ன பண்ணலாம், தடுக்க முடியும், டெபிசிட்டை குறைக்க முடியும். எஸ், ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். பட் வி வில் சி தி தேர்ட் அண்ட் டி. ஓகேவா? தே ஆர் தி ரெக்கார்டட் அண்டர் தி கேபிட்டல் இன்ஃப்ளோ பட் do not impact on the current account balance. It is a vague statement. என்ன சொல்றாங்க, கேபிட்டல் ரெக்கார்டட் அண்டர் தி கேபிட்டல் இன்ஃப்ளோ, கேபிட்டல் தான் என்ன ஆகும், இது ரெக்கார்ட் ஆகும், ஆனால் இது வந்து எந்த இம்பாக்டும் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் கிடையாது. ஆப்வியஸ்லி இட் இஸ் தி சேம் ஆன்சர். ஓகேவா? இதே தான் சேமாக தான் இருக்கு. தே ஆர் தி ரெக்கார்டட் இன் தி கரண்ட் அக்கௌண்ட் பட் ஆர் நாட் கன்சிடர் as the not monetary transfers and hence excluded from the BOP calculation. ஸோ சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் 3 வார்த்தை கொடுத்து தே கிவிங் தி ஸ்டேட்மெண்ட், தே ஆர் ரெக்கார்டட் இன் தி கரண்ட் அக்கௌண்ட் பட் ஆர் தி கன்சிடர் அஸ் தி நான் மானிட்டரி டிரான்சாக்ஷன் அண்ட் ஹென்ஸ் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் தி பிஓபி கால்குலேஷன். ஸோ இந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுத்து என்ன பண்ணல, பண்ண எந்த ஒரு யூபிஎஸ்சி ஆன்சர்லையும் நம்ம திருக்கி பார்த்ததில்ல. பட் இது ஆக்சுவலாக ரீட் பண்ண கிளியராக தெரிஞ்சிருச்சு. ஸோ எங்கே எக்ஸ்க்ளூட் பண்ணப்படுது, பிஓபி கால்குலேஷனில் ரெமிட்டன்ஸ் என்ன இருக்குது, கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்டில் சேர்த்து என்ன பண்ணுறாங்க, அவங்க கால்குலேட் பண்றாங்க. ஸோ ஹியர் ஆப்ஷன் இஸ் பி ஃபார் பாம்பே. ஓகே, தென் மிக்ஸ்டர். எஸ், திஸ் இஸ் சூப்பர் கொஸ்டின். ஓகேவா? நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, கமெண்ட்ல என்ன பண்ணுங்க, லைக் போடுங்க. ஓகேங்களா? ஸோ மிக்ஸ்டர். எஸ், எ சிட்டிசன் ஆஃப் இந்தியா ரெசிடிங் இன் தமிழ்நாடு, ஓகேவா, owns a property in London which he rents out. This year Mr. X received the rental income from her property in London. For example, X. ஓகேவா? இப்போ அஸ்வினி இருக்காங்க. இப்போ என்ன பண்றாங்க, இவங்க ஒரு ப்ராப்பர்ட்டி லண்டன்ல வாங்குறாங்க. ஓகேவா? ஒரு மேன்ஷனோ ஒரு இது என்ன வாங்குறாங்க. இப்போ என்ன பண்றாங்க, இதுல இருந்து அவங்களுக்கு என்ன கிடைக்குது, ரெண்டா அவங்களுக்கு என்ன கிடைக்குது, அவங்களுக்கு கிடைக்குது. ஆனா அவங்க எங்க இருக்காங்க, இந்தியாவில் இருக்காங்க. அஸ்வின் எங்க இருக்காங்க, இந்தியாவில் இருக்காங்க. ஆனால் லண்டன்ல இருந்து என்ன கிடைக்குது, அவங்களுக்கு ரெண்ட் கிடைக்குது. ஸோ இதை பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல எந்தில் வரும்னு கேட்டிருக்காங்க. எதில் வரும், ஜஸ்ட் ஒரு நீங்கள் ஒரு 10 செகண்டில் பார்த்தாலே நான் கிளியராக புரிஞ்சு விட்டோம் அண்டர்ஸ்டாண்டிங்கில். கமெண்ட் செக்ஷனில் லைக் டைப் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஏ. ஸோ எப்படி ஏ வரும் இது? ஓகே, I'll explain that. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு ரெண்ட் வருது. ஓகேவா? நான் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணல. இப்போ என்னோட கண்ட்ரியில் இந்தியாவில் நான் என்ன பண்ணுறேன், நான் இருக்கேன், நான் வந்து அதர் கண்ட்ரியில் என்ன பண்ணல, அது எஃப்டி. ஸோ இது அதர் கண்ட்ரியில் பார்த்தா எனக்கு எஃப்டி. நான் இந்தியாவில் வாங்குறேன், அக்கௌண்ட் பிஓபியில் என்ன வரும் எனக்கு, அதான் கேட்டிருக்காங்க. இப்போ அதர் கண்ட்ரியில் நான் ஒரு கம்பெனியை உருவாக்குறேன், அதில் தான் எனக்கு வந்து இது கிடைக்குதுன்னா அது பேர் என்னது, ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா அது எஃப்டிஐ. இப்போ நான் இந்தியாவில் இருக்கேன், நான் ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறேன், அந்த ப்ராப்பர்ட்டி தான் கிடைக்குது, எனக்கு ரெண்ட் தான் கிடைக்குது எனக்கு. ஓகேவா? ஸோ எஃப்டிஏ வர்றதுக்கு பாசிபிலிட்டியே கிடையாது. தென் டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ். ஸோ டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ்னால் என்ன, நான் எதுவுமே இது பண்ணலை, ஒர்க்கே பண்ணலை, ஆனால் எனக்கு என்ன பண்ணுறது, மணி வருது, நான் ஏர்னே பண்ணல. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன்,
ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து வீட்டில் தான் இருக்கேன், ஆனால் எங்கள் அப்பா ஒர்க் பண்ணுறாரு. எங்கள் அப்பா எனக்கு என்ன பண்ணுறாரு, ரெமிட்டன்ஸ் பே பண்ணுறாரு. எனக்கு என்னது, ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ். கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, மாதம் எனக்கு என்ன பண்ணுறாங்க, 1000 ரூபா காசு கொடுக்குறாங்க. நான் அதுக்கு எதுவுமே பண்ணலை. ஆனால் நான் சும்மா அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்லிட்டு எனக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்க எனக்கு ஒரு ஊக்கத்தொகையாக 1000 காசு கொடுக்குறாங்க. அப்படின்னா என்னது, அது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ். இப்போ 7500 ரூபா யூபி ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்லாம் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா இட் இஸ் அ ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ். நான் எதுவுமே பண்ணலை, ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், அசட்டை கிரியேட் பண்ணி அதுலேருந்து ரெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். அது இதில் வராது, ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்டில் வராது. ஓகேவா? தென் எக்ஸ்போர்ட். எக்ஸ்போர்ட்னா என்ன, என்னோட சர்வீஸை, என்னோட குட்ஸை நான் ஒர்க் பண்ணுறதை என்ன பண்ண போகிறேன், நான் கொடுக்குற ப்ராடக்ட்டை அடுத்து சேல் பண்ணி டாலரை கொண்டு வர போகிறேன். இங்கே நான் ஒர்க்லாம் பண்ணலை, ஆல்ரெடி பில்ட் பண்ணிட்டேன், நான் இங்கே வந்து எடுத்து வரேன். அதான் என்னது, இங்கே சர்வீஸ். ஸோ ஆப்ஷன் டி என்னது, கிடையாது. ஸோ ஹியர் இட் இஸ் அ ஃபேக்டர் இன்கம். ஃபேக்டர் இன்கம்னா என்னது, ஸோ ஒரு ஃபேக்டர் ஆஃப் எக்கனாமியில் பார்த்தோம்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொல்லுவோம், எஃப்ஓபி. ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்ன வரும்னா லேண்ட், கேபிட்டல், entrepreneurship, லேபர். இதெல்லாம் என்னது, ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓகே, இப்போ என்னாச்சு, எனக்கு ஒரு லேண்ட் இருந்துச்சு எங்க, லண்டனில். இந்த லேண்டில் நான் என்ன பண்ணேன், ஒரு கேபிட்டல், ஒரு இதை பில் பண்ணிட்டேன், ரெண்ட்டுக்கு விட்டேன். இப்போ ரெண்ட் அமௌண்ட் என்ன ஆகுது, எனக்கு வருதா? ஸோ ஒரு ஃபேக்டர்லேருந்து எனக்கு என்ன கிடைக்குது, இன்கம் கிடைக்குதா? புரியுதுங்களா? ஸோ ஒரு ஃபேக்டரு, அந்த ஃபேக்டர் வந்து எனக்கு என்ன கிடைக்குது, இன்கம் கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன சொல்லியிருப்பேன், ஃபேக்டர் இன்கம் என்ன, இது இட் இஸ் கம்ன்றது நெட் இன்விசிபிள். ஒரு ஃபேக்டரை நான் கிரியேட் பண்ணிட்டேன், அந்த ஃபேக்டர்லேருந்து எனக்கு நெட்டு கிடைக்குது, எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது, ஒரு அமௌண்ட் கிடைக்குதுன்னா அது பேர் என்னது, ஃபேக்டர் இன்கம். எக்கனாமியில் ஃபேக்டர்ஸ்னு வந்தாலே என்ன, மேஜராக லேண்ட், லேபர், கேபிட்டல், என்டர்பிரனர்ஷிப் தான் என்னது, இட் வில் பி ஹோலிஸ்டிக் வே. ஸோ ஃபார் திஸ் ஆன்சர் பார்த்தோம்னா என்னோட ஃபேக்டருக்கு அதுல ரெண்டு கிடைக்கிறதுனால என்னோட ஆன்சர் பார்த்தோம்னா தட் இஸ் ஃபேக்டர் இன்கம். சி ஃபார் சென்னை. ஓகே, எஸ். Then about the convertibility. So India, following statements are given above is correct. So India has achieved the full convertibility of both the capital account and current account. In India, liberalized remittance scheme for individuals is open for both current account and capital transaction. Okay ba? So LRS என்ன ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஓகேவா? லிபரைஸ்ட் ரெமிட்டன்ஸ் ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம் மூலமா என்ன ஆகுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எல்ஆர்எஸ்னா, இப்போ நான் என்ன பண்றேன், எனக்கு வந்து வெளிநாட்டில் படிக்கணும், எஜுகேஷனாக ஸ்பெண்ட் பண்ணணும், வெளிநாட்டிலேருந்து என்ன பண்ணணும், நான் வந்து பை பண்ணணும். ஓகேவா? நான் வந்து வெளிநாட்டில் இருந்து எனக்கு வந்து லேண்டை பர்ச்சேஸ் பண்ணணும், இல்லை நான் வந்து டூரு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அமௌண்ட் வேணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆர்பிஐட்டு போய் காசு கேட்குறேன், என்கிட்ட இது மாதிரி இந்தியன் ருப்பி இருக்குது, இவ்வளோ மணி தரேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்கு டாலரை கொடுங்க, நான் அதர் கண்ட்ரியில் போய் என்ன பண்ண போகிறேன், டூர் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். இப்போ என்ன சொல்கிறாங்க, பாஸ் நீங்கள் போகக்கூடாது, எங்கள்கிட்ட லைக் டாலர் கம்மியாக இருக்குது, நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு சர்டேன் அமௌண்ட்டை கொஞ்சமாக தரேன், இந்த அமௌண்ட்டில் உங்களால் போக முடிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்க, என்கிட்ட சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஓகே பா, எனக்கு ஓகே பாஸ் நீங்கள் தாங்க, நான் அந்த அமௌண்ட்டில் வாங்கிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நான் போகிறேன். ஸோ ஓகேவா, அந்த அமௌண்ட் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட் தான் என்னது, லிபரைஸ்டு ரெமிட்டன்ஸ் ஸ்கீம். ஸோ அதில் இப்போ நான் என்ன பண்ணலாம், இப்போ என்னால் போய் படிச்சுக்க முடியும், நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் போய் படிச்சுக்கலாம், அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு ஒரு காசு தரேன், நீங்கள் அந்த அமௌண்ட் எனக்கு கொடுங்க, இந்தியன் ருப்பியில் கொடுங்க, நான் அந்த அமௌண்ட் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு டாலராக தரேன் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. ஸோ இது என்னன்னா, இட் இஸ் ஓப்பன் ஃபார் போத் கரண்ட் அண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ ரெண்டுக்குமே என்னது கரெக்டு. இப்போ என்னால் என்ன பண்ண முடியும், ஒரு ப்ராப்பர்ட்டியை பை பண்ண முடியும். ஓகேவா, நான் என்ன பண்ணுறேன், ஒரு ப்ராப்பர்ட்டியை பை பண்ணுறேன், அது கேபிட்டல் அக்கௌண்ட்டு, அதுலேருந்து ரெண்ட் வருது இல்லை, இன்கம்மா, ஃபேக்டர் இன்கம்மாக வருது இல்லை, அது என்னது, அதே கரண்ட் அக்கௌண்ட்டு. ஸோ என்னால் கவர்மெண்ட் என்ன பண்ணுது, நீ போய் ப்ராப்பர்ட்டி பை பண்ணிங்க, அல்லது ரெண்ட்டையும் எடுத்துக்கோ, ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறாங்க, இதில் கொடுக்குறாங்க. ஓகேவா, தட் இஸ் கரெக்ட். போத் கரண்ட் அண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் இஸ் ஃப்ரம் லிபரைஸ்ட் ரெமிட்டன்ஸ் ஸ்கீம். ஓகேவா, இந்தியாவில் இது வரைக்கும் இருக்குது. பட் ஆக்சுவலாக கரண்ட் பார்த்தோம்னா 2,50,000 US நினைக்கிறேன். அதுதான் யூஎஸ்டி தான் என்ன பண்ண முடியும், நம்மளால் யூஸ் பண்ண முடியும் ஃபார் தி கரண்ட் அண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் யூஸ் ஃபார் இண்டிவிஜுவல் என்ன பண்ணலாம், தே கேன் யூஸ்ட். ஓகேவா, தென் இந்தியா ஹேஸ் அச்சீவ்ட் ஃபுல் கன்வெர்ட்டபிலிட்டி ஃபார் போத் கேபிட்டல் அண்ட் கரண்ட் அக்கௌண்ட், விச் இஸ் நாட் கரெக்ட். கன்வெர்ட்டபிலிட்டி என்னன்னா ஈஸியாக என்ன பண்ண முடியும், இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கம்பெனியை உருவாக்குறேன் இந்தியாவில்,
நான் என்னோட ஊர் வந்து ஜப்பான். ஜப்பானில் நான் உருவாகும் போது கம்பெனி எங்கே இருக்குது? இந்தியாவில் இருக்குது. இப்போ எனக்கு திடீர்னு எனக்கு என்ன வேணும்? எனக்கு இந்தியா வேணாம், இந்தியா மார்க்கெட்டை விட சைனா மார்க்கெட் நல்லா இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்? உடனே என்ன பண்ணுறேன்? பணத்தை மாற்றிட்டு உடனே வெளியே போகிறேன். இதானே அது கன்வெர்ட்டபிலிட்டி. ஈஸியாக என்ன பண்ண முடியும்? நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்? கரண்ட் அக்கௌண்ட்டில் கன்வெர்ட்டபிலிட்டி இருக்குது. ஆனால் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கன்வெர்ட்டபிலிட்டி ஃபுல் கன்வெர்ட்டபிலிட்டி கிடையாது. தேர் ஆர் தி சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன். பிகாஸ் நமக்கு என்ன தேவை? டாலர்ஸ் அதிகமாக தேவை. உள்ளே வந்து உடனே அவங்க எடுத்து வெளியே போயிட்டாங்கன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது? நம்மளால் ஆயில்ஸ் பை பண்ண முடியாது. ஸோ இந்தியா இஸ் நாட் ஃபுல்லி கன்வெர்ட்டபிலிட்டி, கேபிட்டல் கன்வெர்ட்டபிலிட்டி. இட் இஸ் ஓன்லி எ கரண்ட் கன்வெர்ட்டபிலிட்டி. ஓகேவா? எஸ். ஸோ ஃபார் திஸ் கொஸ்டின் ஆப்ஷன் 1 இஸ் ராங், ஆப்ஷன் 2 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் B, P for Bombay. Okay, last question of this today class. So which among the following? So 2000 இது கேட்டிருக்காங்க, 2024 கேட்டிருக்காங்க, 2022. So they also following the previous year. So previous year topic வச்சு நம்ம கேள்வி கேட்டிருக்காங்க. So it is also easy question. Which among the following policy decision of the government should take to promote the foreign investment in the economy? So இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக கேட்கல, ஜென்ரலாக கேட்குறாங்க. எந்த கண்ட்ரி லைக் ஒரு கவர்மெண்ட் வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு எக்கனாமியில் ப்ரொமோட் பண்ணணும்னா இதெல்லாம் முக்கியமான விஷயம்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், allowing full convertibility to this currency in capital and current account. ஸோ ஃபுல்லாக கன்வெர்பிலிட்டி கொடுங்க, அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுங்க. உங்கள் கண்ட்ரிக்குள்ளே வந்து அவங்களால வேலை செய்கிறதுக்கு நீங்கள் ஃப்ரீடம் கொடுத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு இந்த கண்ட்ரி நான் உள்ளே வந்து ஒர்க் பண்ணுறது கொடுத்து நான் ப்ராஃபிட் எடுக்கும் போது எனக்கு எப்போ கஷ்டமாக இருக்கோ அப்போ நான் வெளியே போக மாதிரி கொடுத்தாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஓகே, இதனால் நான் இன்வெஸ்ட் பண்ணலாம். சரி, பிரச்சனை வந்துச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும்? எல்லாம் நாட்டோட வெளியே போக முடியும், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்காது. அப்படி இருந்தால் என்ன ஆகும்? அதிகமாக லைக் என்ன பண்ணலாம்? ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ண முடியும்? அதிகமாக பண்ண முடியுமா? எஸ், திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஏன்னா நமக்கு ஃபுல் கன்வெர்ட் கொடுத்தாச்சு. நீங்கள் இந்தியா பேஸ் இது பார்க்கக்கூடாது. இட்ஸ் a ஜென்ரல் கொஸ்டின். Decision of government should take to promote the foreign investment in the economy. ஸோ எக்கனாமியில் ப்ரொமோட் பண்ணுறது கேட்டிருக்காங்க. அப்போ ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபுல் கன்வெர்ட்டபிலிட்டி நம்ம கொடுத்தோம்னா ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? அதிகமாக உள்ளார வருவாங்க. ஓகேவா? ரெண்டாவது, ரெடியூசிங் அண்ட் வித்ட்ராவிங் தி வித்ஹோல்டிங் டேக்ஸ். வித்ஹோல்டிங்னா என்னது? நானே வச்சுக்கிறேன் டேக்ஸை உன் மேலே இம்போஸ் பண்ணலை, நான் டேக்ஸே இல்லை, டேக்ஸ் ஃப்ரீ. நீங்கள் என்ன பண்ணுங்க? கூகுள் கம்பெனி உள்ளார வாங்க, உள்ளார வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள்? க்ரியேட் பண்ணுங்கள், உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது, நான் உங்களுக்கு லேண்டு தரேன். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஆந்திரா கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க? தி கிவிங் தி ஹியூஜ் லேண்ட், ஃப்ரீயாக காசை கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள்? இங்கே நீங்கள் ஃபேக்ட்ரியை பில்ட் பண்ணுங்கள், பில்ட் பண்ணி இங்கே இருக்க மக்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள்? வேலை வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்கிறதுனால என்னாச்சு? டேக்ஸ் இல்லாதனால அவங்க அதிகம் என்ன பண்ணுறாங்க? ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறது என்னது? ஆந்திராவில் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி என்ன ஆகுது? வித் ஓன்லி தி டேக்ஸ் ஆல்சோ இன்க்ரீஸ் தி FII ஃபினான்ஷியல் லைக் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்க? இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. தென் ப்ரொஹிபிட்டரி லாஸ் ஃபார் தி நேஷ்னல்ஸ் ஃபார் ஓவர்சீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ இங்கே இருக்க நேஷ்னல்ஸை ஓவர்சீல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது என்ன பண்ணுறாங்க? ப்ரொஹிபிட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன பண்ணுறாங்க? டாட்டா இருக்கார். ஓகே, டாட்டா வந்து வாட்ச் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, ஆல்ரெடி இருக்குது. ஸோ எங்கே தேடுறாங்கன்னா சுவிட்சர்லாந்து என்ன பண்ணுறாங்க? அவங்க வாட்ச் கம்பெனி பில்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க? ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுது? நீ போயிட்டு வாங்க, நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணுறாங்க. சுவிட்சர்லாந்து என்ன பண்ணுறாங்க? வாட்ச் கம்பெனி என்ன பண்ணுறாங்க? பில்ட் பண்ணுறாங்க, அதிகமாக சேல் ஆகுது. அதோட ப்ராஃபிட் எங்கே வருது? இந்தியாவில் இருக்க டாடா கம்பெனிக்கு வருது. ஸோ டாலர் என்ன ஆகுது? இந்தியாவில் இருக்க வருதா? ஸோ இதில் ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லையா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்? கவர்மெண்ட்டு டாட்டா நீ அதெல்லாம் போக முடியாது, நான் உங்களை என்ன பண்ணுறேன்? ப்ரொஹிபிட்டரி லா பண்ணுறேன். லா மூலியமாக உங்களை ப்ரொஹிபிட் பண்ணி நீங்கள் என்னோட நேஷனல்ஸாக இருக்கீங்க, நான் உங்களை என்ன பண்ணல, வெளியூரில் இன்வெஸ்ட் பண்ண வைக்கல. அப்போ என்ன ஆகும்? எனக்கு டாலர் கம்மியாகுதா? ஸோ லைக் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாகுதா? ஸோ ஃபாரின் கரன்சி என்ன ஆகுது? கம்மியாகுதா? ஸோ இது வந்து எனக்கு ப்ரொமோட் பண்ணுமா? ப்ரொமோட் பண்ணாதா? ஸோ ஆப்ஷன் 3 என்னது? ஸோ லா வந்து என்ன பண்ணும்? இட் வில் டெஸ்ட்ராய் தி ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா? ஸோ ப்ரொஹிபிட் பண்ணுறது என்ன ஆகும்? டெஸ்ட்ராய் தி ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் தி ராங் ஆன்சர். ஸோ இப்போ என்னாச்சு? ஆப்ஷன் 3 என்ன பண்ணிட்டேன்? இது பண்ணோடனே எனக்கு ஆப்ஷன் 1 என்னது? A and 2 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ ஆப்ஷன் A and 2 இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஃபார் ப்ரொமோட்டிங் தி ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இன் அவர் எக்கனாமி. கிளியர்? ஸோ திஸ் இஸ் அபவுட் தி external sector. Okay, so next class la inflation and national income
டூ அதர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்து ஒரு ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஸோ நம்ம எவ்வளோ கவர் பண்ணியிருக்கோம் நம்மளோட பார்த்துருவோமா. ஸோ யாராச்சும் ஃபஸ்ட்டு கிளாஸ் பார்க்கல, அபவுட் தி மணி அண்ட் பேங்கிங் பார்க்கலன்னா யூ ஹேஸ் டு சி தி ஆல்ரெடி நான் லைவ்ல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் 2 days முன்னாடி என்ன பண்ணியிருக்கேன், கிளாஸ் எடுத்திருக்கேன். அந்த கிளாஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், வாட்ச் அவுட் பண்ணிவிட்டு யூ கேன் கண்டினியூ திஸ் கிளாஸ் ஆல்சோ. உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று புரியல நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் மறுபடியும் வீடியோ என்ன பண்ணலாம், லைக் பேக்கில் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், பார்த்து கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்கனாமிக் இஸ் பியூர் அண்ட் பியூர் டெக்னிக்கல் சப்ஜெக்ட். நம்மளால் மக்க பண்ணிட்டோ இது பண்ணிட்டோ எழுத முடியாது. வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தி கான்செப்ட். அந்த கான்செப்டை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத என்னது, இட் இஸ் தி டாஸ்க். அதுதான் யூபிஎஸ்சி நம்மள்ட்ட என்ன பண்ணுவாங்க, நம்மள்ட்ட இது பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ ஃப்ரம் டுடே, ஸோ லாஸ்ட் கிளாஸ் என்ன பண்ணோம், மணி அண்ட் பேங்கிங்கை முடிச்சிட்டோம். ஸோ 31% முடிஞ்சாச்சு. தென் வி டு ஃபிஸ்கல் பாலிசி முடிஞ்சிருச்சு. தென் வி எக்ஸ்டர்னல் செக்டார் ஆல்சோ முடிஞ்சிருச்சு. டோட்டலாக 60% என்ன பண்ணியாச்சு, நம்மளால் எக்கனாமிக் ஆன்சர் பண்ணுற கொஸ்டின் நம்மளால் கவர் பண்ணிட்டோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் ஒன்லி 40%. ஸோ இன்ஃப்ளேஷன், ஸோ எக்ஸ்டர்னல் லைக் நேஷனல் இந்தியன் அக்கௌண்டிங், செக்டர்ஸ் ஆஃப் எக்கனாமி, இதெல்லாம் என்ன பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் கிளாஸில் கவர் பண்ணிடலாம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் ஸோ எக்கனாமிக் சப்ஜெக்டே முடிஞ்சிடும். ஸோ எவ்ரி ஒன் ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி கான்செப்ட் கிளியர்லி. ஓகேவா. ஸோ அன்டில் தென் பாய், ஐ சி யூ இன் நெக்ஸ்ட் கிளாஸ். Thank you.